காயத்ரியோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் ஓகே. தான் மேடம் சொன்னாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸ்ரீதர் சாரு எல்லாமே 3 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு ஓவரால் நல்ல ஒரு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு காயத்ரி கிட்ட. என்னன்னா, இப்ப மெடிசன் படிக்கணும்னா எத்தனை வருஷமா? 12 வருஷமா? என்னோட கசின் சிஸ்டர் வந்து டெக்சாஸ்ல தான் இருக்கிறாங்க. பொண்ணு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறான்னு வச்சுக்கோங்க, டிகிரி. இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷம் படிப்பாங்க? 12 வருஷம் படிக்கணும்ன்றா, 15 வருஷம் படிக்கணும்ன்றா. எனக்கு அதுல ஒரு கொஸ்டினாவே இருக்காது. என்னதான் அதுன்ட்டு மெடிசனை பொறுத்த வரைக்கும். அவங்க சொல்றாங்க மேம். இப்போ மேடம் சொல்ற மாதிரி இப்போ நம்மளாம் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படி யோசிப்போம் இல்லையா? பட் இப்போ இருக்க பசங்கெல்லாம் என்னன்னா அவங்க ஒரு படிப்பை அவங்க டிசைட் பண்றாங்க. ஸோ ம். இப்போ ஒரு தெரிஞ்சவங்களோட பொண்ணு ஃபாரன்சிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் 15 வருஷம் சொல்றாங்க. ஸோ அது ஏன் ஆஹ் இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேங்க. இது மெடிக்கல் பத்தி நான் என்னால சொல்ல முடியும். சொல்லுங்க மேடம். ஓகே. என்ன அப்படின்னா, இங்க வந்து ஹை ஸ்கூல் முடிக்கிறீங்க வச்சுங்களேன். ஹை ஸ்கூல் ஆஹ் முடிச்சுட்டு நம்ம ஊர் மாதிரி நேர மெடிக்கல் போக முடியாது. ஓ, நேர அதான். போக முடியாது. ஓகே. ஒன்று, அதாவது இப்போ வந்து சில காலேஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட் மெடிக்கல்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஓ, ஸ்ட்ரெயிட் மெடிக்கல் வந்து கண்டினியூஸ் 7 இயர்ஸ் கோர்ஸ். அது வந்து நீங்க அங்க போய் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எல்லா பேசிக் சயின்ஸ் படிப்பீங்க. பேசிக் சயின்ஸ் இல்லாம நீங்க எங்கேயுமே போக முடியாதுங்க. ஸோ பேசிக் சயின்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் மீதி 5 வருஷத்தை வந்து முடிச்சுட்டு அவங்க எம்டி வாங்கிடுவாங்க. இங்க வந்து ஓ, இப்போ என் பையன்லாம் அவன் வந்து எம்டியும் பண்ணான், எம்டி பிஹெச்டின்னு ஒரு கோர்ஸ் பண்ணான். ஸோ எப்படின்னா ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க நேராக அண்டர் கிராஜுவேட் போவாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு போய் அவங்க 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் பண்ணணும். 4 வருஷ கோர்ஸ் நம்ம பிஏ பிஎஸ்சி மாதிரி. அதில் ஓ, நீங்கள் அதான். என்ன வேணா நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அதுதான் உங்களோட கசினோட பொண்ணு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறான். அவள் வந்து ஆமா. அது சயின்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், என்ன வேணா மியூசிக் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து செட் ஆஃப் இந்த 7 கோர்ஸ் இருக்கு. மெடிக்கல் போகிறதுக்கு இந்த 7, அதாவது பயாலஜி, பயாலஜி 1 2, அப்புறம் ஃபிசிக்ஸ் 1 2, கெமிஸ்ட்ரி 1 2, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அந்த ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு அந்த மார்க்கே நீங்கள் அப்ளை சொல்லுவீங்க. அந்த நீங்கள் மேஜர் வந்து இங்கிலீஷாக இருக்கலாம், ஆனால் அதோட சேர்த்து இதையும் படித்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட் முடித்த உடனே எம்கேட்னு ஒன்று இருக்குது, மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட். நம்ம ஓ, ஊரில் மாதிரி இங்கே மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட். அது வந்து கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இத்தனை ஸ்கோர் இருக்கணும். அதுக்கு அதுக்கு நடுவில் அதை மட்டும் போராது. நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் காலேஜில் பர்ஃபெக்ட் ஸ்கோர் வச்சுருக்கணும். காலேஜில் நீங்கள் ஏனோ தானா படித்தா உள்ள போக முடியாது. காலேஜில் நீங்கள் 4 பாயிண்ட் வச்சுருக்கணும். 4 தான் ஹையஸ்ட். அது வச்சுருக்கணும். ஓ, கேட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கணும். அதோட ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கணும். டாக்டரோட சேர்ந்து வாலண்டரி ஒர்க் பண்ணியிருக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் ஷேடோ பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் கம்யூனிட்டி ஒர்க் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் அப்ளிகேஷனில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு அது அந்த அந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே போவீங்க. அது வந்து 4 வருஷம். 4 வருஷம் முடிச்ச உடனே எம்டி வாங்குவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாங் இயர்ஸ் வந்து ரெசிடென்சி. நம்ம ஊரில் இந்த ஹவுஸ் ஏஜென்சின்னு ஒன்று பண்ணுறாங்க. அது ஒரு ஓ, 6 மந்த்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறாங்க. இங்கே வந்து எம்டி பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன் போகிறாங்க. இப்போ ஒன்னொன்றுக்கும் இப்போ ரேடியாலஜிஸ்ட் ஆகணும்னா 7 வருஷம் ஓ, ரெசிடென்சி. முடிச்சு தான் பேஷண்ட்டை தொட முடியும். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை தொட முடியும் அதுக்கு முந்தி. ஆனால் அந்த அந்த ரெசிடென்சி பீரியடில் தான் அவங்க பேஷண்ட்டை தொடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் மெடிசன் அப்படின்னா 3 வருஷம், பெத்தாலஜினா 3 வருஷம், ஆர்த்தோபீடிக்னா 5 வருஷம். இப்படி ஒன்னொன்றுக்கும் டிஃப்ரெண்ட். ஆப்தமாலஜினா 5 வருஷம் ப்ளஸ் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஃபெலோஷிப்பு. அந்த ரெசிடென்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபெலோஷிப் போவாங்க. ஸோ இப்போ 4 வருஷம் அப்பா. கிராஜுவேட்டு. ஆமா, ஆ, 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட்டு, 4 வருஷம் எம்டி, அப்புறம் ஆ. 5 வருஷம் வந்து ரெசிடென்சி, அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து நீங்க ஃபெலோஷிப். நினைச்சு பாத்துங்க எவ்வளவு அதான் வருஷம் 15 years. இருக்காங்கன்ட்டு. ஆ, அதுதான் அதுக்கப்புறம் சொல்றாங்க. ஆ. ஆமா, அதுக்கப்புறம் தான் யூ ஆர் ஃபுல் ஃபிளெஜ்டு அட்டெண்டிங் டாக்டர். அட்டெண்டிங் ஓ, டாக்டர் வந்து ரெசிடென்சி முடிஞ்சோடனே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் பண்ணுவாங்க. இப்போ என்னோட பையன் வந்து அந்த மாதிரி தான் பிஎஸ்சி பண்ணா 4 வருஷம், எம்டி பண்ணா 4 வருஷம், அதோட சேர்த்து பிஹெச்டியும் பண்ணி முடிச்சான் 5 வருஷம். அதோட அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்சி பண்ணான் 3 வருஷம். அதுக்கப்புறம் நல்ல வேளை அவன் ஃபெலோஷிப் போல. அவன் வந்து பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டு பட் ஃபேக்கல்ட்டி ஆயிட்டான். இந்த மாதிரி தான் ஒரு 15 வருஷம் ஆகுது அவங்களுக்கு. ஹை ஸ்கூல் முடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு டாக்டரா ஆகணும்னா அவ்வளோ வருஷம் ஆகுது. நிறைய பேர் லோன் எடுத்து படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து படிக்கிறாங்க.
சிலருக்கு வந்து இப்போ என்னோட பையனுக்கு கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. நான் எம்டி பிஹெச்டி போனதுனால நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரியும் சில இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் லாங் ரோடு இது. இன்னொன்று வந்து பிரசன்னலட்சுமி யாரோ கேட்டாங்க, 3 வருஷம் படிச்சுட்டு வர முடியுமா இங்கன்ட்டு. 3 வருஷம் படிச்சுட்டு இவங்க காயத்ரி சொன்னாப்புல, இங்கே வந்து நீங்கள் வந்து யூ ஆர் கன்சிடர்ட் அஸ் நாட் கிராஜுவேட்டட். ஸோ யூ ஹேவ் டு டூ எக்ஸ்ட்ரா 1 இயர் எங்கேயாவது பண்ணி தான் 4 இயர் இருந்தால் தான் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே மேடம், இதுதான் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் மேடம். நான் எவ்வளவு 15 மேடம் இயர்ஸ் அது மெடிசன் தான் படிக்கணும்னு படிக்கிறாவ. ரத்தேஷ் அதுதான் ஆனா 4 இயர்ஸ் பிஎஸ்சினாலே 4 இயர்ஸ் படிக்கணும். இப்போ அங்க நம்மலாம் 3 4 இயர்ஸ் இயர்ஸ் படிக்கிற இல்லாம மாதிரி இங்க உங்களுக்கு 4 இயர்ஸ். இப்ப என்னோட விஷயத்துலங்க, நான் என்னோட இதை முழுசும் இவாலுவேட் பண்ணணும். இங்க வந்தோடனே என்னுடைய கிரெடென்ஷியல்ஸை மட்டும் முழுசும் இவாலுவேட் பண்ண நான் வேர்ல்டு இவாலுவேஷன் சென்டருக்கு அனுப்புனேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படிதான் எங்க எனக்கு வேலை கிடைச்சது. அப்போ என்னன்னா, என்னோட 3 வருஷம் பிஏவை எடுத்துக்கிட்டாங்க. எம்ஏ 2 வருஷத்துல இருந்து 1 வருஷத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு பிஏ டிகிரி கொடுத்தாங்க. எம்ஏ ஓ பண்ணதுனால எனக்கு எம்ஏன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரெண்டையும் சேர்த்து எம்ஏன்னு கொடுத்தாங்க. நான் 1 இயர் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஹைதராபாத்தில் 2 இயர் டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன். அதை வச்சு எனக்கு 1 இயர் ஆஃப் ப்ரீ டாக்டரல் டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் எனக்கு காலேஜ் டீச்சிங்க்கு எனக்கு முடிஞ்சது என்னால். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். 4 வருஷம் இல்லாட்டி அதுக்கு தான் இந்த நியூ சிஸ்டத்தில், நியூ எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவங்க 4 வருஷம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஈக்குவலன்ட் டு அதர் எஜுகேஷனல் வேர்ல்டு எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அவங்க நம்ம ஊரில். மேடம் இந்த எம்பிபிஎஸ்க்கு முன்னால பிஎஸ்சி படிக்கணும் சயின்ஸ் இது ஆமாம் சொன்னீங்க இல்லையா? அதுதான் நம்ம இந்தியால கூட இப்ப பூமர் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா கடைசி 5-6 வருஷம் முன்னால இருக்கிறவங்க எல்லாருமே ஈவன் ஃபார் engineering as well as medicine they have done art line course. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி. இப்போ என்ஜினியரிங் பண்ணா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி எது வேணாலும் எடுத்துட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ்னா பாட்டனி ஜுவாலஜி இந்த மாதிரி நேச்சுரல் சயின்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து படிச்சுட்டு தான் அங்க போனாங்க. அப்துல் கலாம் அது மாதிரி அவங்க எல்லாம் கூட, அதாவது அந்த ஜெனரேஷனுக்கு மீன் பண்றேன். அவங்க எல்லாம் எங்க ரிலேட்டிவே 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் சொன்னீங்கல்ல மேடம், கொடுப்பாங்க ஜென்யூனா சொன்னீங்க இல்லையா? இப்ப அதுக்கு வந்து எக்கானமி அப்படின்ட்டு அதுக்கு எப்படி எவிடன்ஸ் காட்டுவாங்க? உங்களோட பே ஸ்லிப் இருக்குல்ல, உங்க பே ஸ்லிப் உங்களுக்கு வர சரி, நீங்க பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? இங்க எஸ்எஸ்எல் இருக்கு, அதை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட டாப் டு பாட்டம் உங்களோட ஹோல் ஆமா சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை கொடுத்துருங்க, கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கொடுங்க. இங்கெல்லாம் என்ன பண்றாங்க பிசினஸ் பீப்புள் பர்டிகுலரா தாசில்தார் ஹூவர் இஸ் இன்சார்ஜ் அவங்கள்ட்ட போய் தப்பான சர்டிபிகேட் எப்படியோ பணம் கொடுத்து நம்ம வாங்கி ஊரை அதை பத்தி submit பண்றாங்க. அது கரப்ட் கண்ட்ரிங்க. மேம் அதை கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஊர் இங்க அதுதான் கம்பேரே பண்ண முடியாது. அங்க எல்லாமே எப்படி டிஜிட்டல், பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். எவ்ரிதிங் டிஜிட்டல் மேம். அப்புறம் நீங்க காயத்ரி ஏதோ சொல்ல வரேன். காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி வாங்க. நம்மளுக்கு சொல்றாங்க, பட் நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவா ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ்எல் வந்தாலே நீங்க வந்து அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோடது வந்துரும் மேம். நீங்க வந்து எந்த விதத்துலயும் நீங்க சீட் பண்ணவும் முடியாது. பட் அதே மாதிரி இப்ப நான் சார் வந்து ப்ரெசென்ட் இது பண்ற கொடுத்தா நான் கொடுக்குறேன். அதுல வந்து ஸ்காலர்ஷிப் வந்து 2-3 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒன்னு இங்க வந்து கிளியர் என்ன பண்ணி வேணும் உங்களுக்கு? அட்டாச் பண்ணுமா? ஸ்கிரீன் ஷேர் இருக்கு சார், ஒரே நிமிஷம். நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வந்து ஜஸ்ட் இங்க இப்படி இருக்கு அங்க அப்படி இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான், நான் தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல. ஸோ இங்க இருக்கவங்க அவங்களா சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், இங்க இருக்க பொண்ணு கேட்கும்போது நான் என்னோடத சொல்லி நான் கேட்குறேன், இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குப்பா, உங்களுக்கு இங்க எப்படி இது கஷ்டமா இருக்கா, அப்ப நீங்களா செலக்ட் பண்ணி ஒன்று படிக்கிறீங்க எப்படி இருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு இங்க இருக்கவங்க பழகினவங்களுக்கு இதுதான் பெஸ்டா இருக்கு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறது. ஏன்னா இங்க மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எதுனாலும் அவங்களே சூஸ் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டென்ட் மீன் தட் அங்க அப்படி தவறா இருக்கு இங்க இது அப்படி நான் சொல்ல வரல. நம்ம அப்படி படிச்சோம், இங்க இப்படி இருக்கு அப்படிங்கறதுதான். பட் அதனால இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மெயினா எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னன்னா, நீங்க எப்ப வேணா உங்களோட மேஜரை மாத்திக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. போறாங்க படிக்கிறாங்க, 1 இயர் 2 இயர் படிக்கிறாங்க. ஈவன் அவங்க லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட அவங்க வந்து அதெல்லாம் யோசிக்கிறதுல சேஞ்ச் பண்ண, பிகாஸ் இது என்னோட இது கிடையாது, என்னோட பாத் கிடையாது, எனக்கு பிடிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாத்திக்கிறாங்க.
இப்ப நான் பார்த்த பொண்ணு காயத்ரி, உங்களுக்கு நிறைய நானே அட்டாச் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. நானே அதுல ஒரு எக்ஸாம்பிள். நான் என்னால மாத்தி படிக்க முடிஞ்சது இல்ல. மேடம் வந்து இங்கிலீஷ் தானே படிச்சாங்க, இங்க வந்து சயின்ஸ் படிச்சிட்டாங்கல்ல. காயத்ரி, உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கு, இது கொடுத்துருக்கேன், ஷேரிங் ஸ்கிரீன் ஷேர் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸ்கிரீன் ஷேர். அழகா இருக்கு. காயத்ரி என்ன சார், ஒரு நிமிஷம் சார். அழகா இப்போ இருக்குன்னு சொன்னாங்க, அழகா இருக்குன்னு சொன்னாங்க. காயத்ரி போலவே இல்லை. சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது தெரியுது. தெரியுது. ஃபினான்ஷியல் எய்டுன்னு தெரியுதா சார்? ஆமா. தெரியுது. ஓகே. இதுதான் வந்து மீன்ஸ் ஃபினான்ஷியல் எய்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி காலேஜில் இருக்கிற பொதுவாகவே இது எல்லாருக்கும் இதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து இது நாம உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல. தெரியுதுங்க. தெரியுது. நீங்க நீங்க பேசுங்க. தெரியாது. ஒரு தெரியுது. என்னோடது இது இல்லைன்னா ஸ்லைட் ஷோ போடுங்க. ஆ, இது இது வந்து இப்போ என்னோட கோர்ஸ் இருந்து எடுத்த சார், இது பிடிஎஃபா இருக்கு. பரவாயில்ல. பரவாயில்ல, அப்படியே அப்படியே போடுங்க. பரவாயில்ல, அப்படியே விடுங்க. ஸ்டெப் 1 வந்து இந்த அப்ளை ப்ரியாரிட்டி. இந்த இது வந்து ரெண்டுமே கம்யூனிட்டி காலேஜ். ஸோ இதில் வந்து ஃபாப்ஸா இந்த ஸ்காலர்ஷிப்பில் என்ன இருக்குது, என்ன நான் சொல்லணும்னா நீட் பேஸ் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீட் பேஸ், ஒன்று வந்து மெரிட் பேஸ். இன்னும் நம்ம தனியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வேற ஏதாவது இப்போ கோகோ கோலா, பெப்சி அந்த மாதிரி நிறைய இதுலேருந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற ஃபர்ஸ்டே அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும். கரெக்ட். எது கிடைக்குதோ வந்து அதை வந்து அவங்க பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் தான் வந்து மித்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதெல்லாம் நினச்சி பண்ணாமலாம் கூட சில பேர் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்காம நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மித்தலாம் இது பண்ணாமல் நம்ம பண்ணிடணும். இப்போ வந்து இதுலேயே வந்து கேல் கிராண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டில் கொடுக்கக்கூடியது, ஃபெடரல்து அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஃபாப்ஸா இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அன்டாக்குமெண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்டாக்குமெண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா இப்போ நாங்களாம் வந்துட்டு டாக்குமெண்ட்டோட வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா? பட் அந்த டைம்ல டாக்குமெண்ட்டே இல்லாமல் இப்போ அதுதான் இங்கே நிறைய பிரச்சனை இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்கள வந்து இந்த ஊர்ல என்ன பார்க்குறாங்கன்னா அன்டாக்குமெண்டட்னு வச்சு அவங்களுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அதில் போக முடியாது. பட் இதுதான் அவங்க வந்து AB540ன்னு சொல்லிட்டு இவங்க இத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டானதெல்லாம் வச்சு அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறாங்க. அதுதான் ன்றது அவங்க எவ்வளவு வருஷம் அங்க இருந்திருக்காங்கன்றத பொறுத்தா? இல்ல எனக்கு எத்தனை வருஷம்னு தெரியல மேம். ஆனா இங்க வந்து எப்படின்னா, ஒரே நிமிஷம் என்ன ஸ்கிரீன் பெருசு பண்ணிக்கிறேன். இல்ல அன்டாக்குமெண்டட் அப்படிங்கிறதுங்க, அவங்க அப்பா அம்மா இங்க வந்து இல்லீகலா வந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இல்லீகலா வந்துடுறாங்க. அவங்க குழந்தை பிறகுது, அந்த குழந்தை இந்த ஊர் ஸ்கூலுக்கு போகுது. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்ல காட்டுறதுக்கு. அவங்க தான் அன்டாக்குமெண்டட். டாக்குமெண்ட் யூ மீன் த ரெசிடென்ஸ் ஆமா அவங்களோட ஆமா ஆமா basic. கிரீன் கார்டோ அதெல்லாம் இல்ல அவங்க கிட்ட. இல்லையா? இப்ப நம்ம கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மீன்ஸ் இங்க வாழறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்காது. பட் அவங்க கிட்டத்தட்ட சிட்டிசனாவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன்ல இருந்து அவங்களுக்கும் எல்லாமே இருக்கு. பிளஸ் நாங்க இன்னும் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இங்க வேற ஊருக்கு வந்திருக்கோம், அன்டாக்குமெண்டடா இருக்கோம். பட் ஆனா அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்லாம் மீன்ஸ் நான் இந்த கவர்மெண்ட்னு இப்ப இருக்கிறத சொல்லல, பொதுவா இந்த ஊர் வந்து அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கும் நீங்க அதே மாதிரி இப்போ இந்த ஐஸ் பிரச்சனை எல்லாம் வந்தப்போ அந்தந்த கவுண்டியில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. நீங்க வந்தா ஓபன் பண்ண வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க வெளியில வந்து பெல் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்தந்த கவுண்டியுமே வந்து அன்டாக்குமெண்ட் பீப்புளை வந்து காப்பாத்துறாங்க. என்னன்னா நீங்க இத்தனை வருஷமா எங்க கிட்ட இருந்திருக்கீங்க, நீங்க எங்களோட மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வேற வேற என்ன ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சதீஷ் ஏதோ கொஸ்டின் கேட்டாருங்க. சதீஷ் வாங்க. வீடியோ வச்சிருக்கேன். சதீஷ் கொஸ்டின் கேட்கல. நான் வந்து கை தூக்குன இவங்க எல்லாம் கேட்டதுக்கு ஆட் ஆன் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுங்க நான் சொல்லுங்க. காயத்ரி மேம் முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்றேன். சரி பேசிட்டு தான் இருக்கோம் ஓரளவுக்கு. வேற யாராச்சும் கொஸ்டின்ஸ்?
ஆ நீங்க வந்து நியூ வசந்த் இது பாலிசி இப்ப கொண்டு காயத்ரி வர்றாங்கல்ல சார். சார் கவர்மெண்ட் நியூ பாலிசின்னு இப்ப கொண்டு வர்றாங்கல்ல. அந்த கவர்மெண்ட்ல இவங்க நம்ம வசந்திமா சொன்னது, காயத்ரி சொன்னது, அந்த மாதிரி இந்த மேஜர் மாத்திக்கிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். இருக்கு இப்பயுமே. எங்க சொல்றீங்க? ஆமா, இந்தியால ஆமா. இங்க இந்தியாவுல ஓ பரவாயில்லங்கம்மா, வரவேற்கத்தக்க. அது கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். காயத்ரி, நீ சொன்னில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் படிக்கிறது இல்ல, அங்க படிக்கிறாங்கன்ட்டு. நான் அதெல்லாம் இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி படிக்கிறதுல நான் சொல்லல, புக்ஸ் மட்டும்தான் சொன்னேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு இங்க வந்து இப்போ ஒரு காலேஜ்ல மேமும் சொன்னாங்க, இப்போ நீங்க யூசி யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நீங்க வந்து படிப்பு மட்டும் வச்சிருந்தா உங்களுக்கு சீட் தர மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொன்னேன். நம்ம ஊர்ல இல்லைன்னா நான் சொல்ல வரல. நம்ம ஊர்ல புத்தகம் படிக்கிறதுங்கிறது இங்க ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். இங்க இருந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்தையும் நான் தப்புன்னு சொல்லலை. என்னன்னா நம்மளாம் ஸ்கிராச்ல இருந்து வந்த, நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அத்தியாவசிய தேவையை தான் பூர்த்தி பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம்ன்றத மாதிரி தான் நம்ம போயிருக்கோம். அதை நான் தவறு சொல்லலை. பட் இங்க வந்து நீங்க வேற கோர்ஸ், நீங்க வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் போகணும்னா இந்த மேடமே சொன்னாங்க, வாலண்டியர்ஷிப் இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உங்களுக்கு ஃபுட்பால் தெரியுமா, இது தெரியுமா, அதுவும் மெயினா வந்து ஹார்வர்டு, ஸ்டான்ஃபோர்டு, இந்த லா ஸ்கூல்ஸ், இந்த இன்னும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் நீங்க போகணும்னா ஸ்போர்ட்ஸ்ல மெயினா இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போ நான் வந்து மிஷல் ஒபாமா, அது வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், பட் இப்போ அதிகமா இல்லை, பட் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ரேசிசம் அப்படின்றது. ஆஹ் சுத்தமா இல்லைன்னே சொல்லிட முடியாது, நம்ம ஊர்ல கேஸ்ட் இருக்க மாதிரி இங்க இருக்கு. சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணும்போது நான் என்னையே தேத்திப்பேன். ரொம்பலாம் ஃபீல் பண்ண ரொம்ப இல்லை. ஏன்னா கலிஃபோர்னியால வந்து இப்போ சென்னை மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு தெரியல, நான் டெக்சாஸ் கேட்டிலாம் போயிருந்தப்போ அங்கே ஃபுல்லாக மோஸ்ட்லி அவங்க இருக்காங்க. ஸோ அந்த வே ஆஃப் ட்ரீட்டிங்கே வேற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் எனக்கெல்லாம் கஷ்டமா இருந்தது. பட் இங்கே வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து பெருசாக தெரியல. அப்படி இருந்தே நம்ம ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நான் நினச்சிருக்கேன், மிஷல் ஒபாமா அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்க அப்போ அவங்க அந்த டைம்ல படிக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரகிள் நான் இனிமேல் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போறது உண்டு. ஆமா. அந்த அந்த சமயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுங்க. அதாவது 1963 மட்டுமே இவங்களுக்கு வந்து சிவில் ரைட்ஸ் போயிட்டு இருந்ததுல்ல. 63ல சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தது இல்லையாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்திரா காந்தி வந்தாச்சு நம்ம ஊரில். ஸோ அப்போவும் இவங்க வந்து சிவில் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 80லேருந்தே இப்படி நிறைய இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து அவங்கள எல்லாரையும் மேலே கொண்டு வந்துட்டாங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து இருக்கும்போதுங்க சார், இப்போ இங்க எப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்போ டெக்சாஸ்ல இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் லிட்டில் டிஃபரன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணோம்ல. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எப்படி போயிட்டு நல்லா பேசுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நல்லா பேசுவாங்க. அங்கேயே பேசுவாங்க. ஆனா நாங்க கடைக்கெல்லாம் போகும்போது என்னோட பிரதர் இல்லாவுடைய பையன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் பெருசா இது பண்றது இல்லை. அப்புறம் ஒரு கடையில நாங்க போயிருக்கும் போது அவங்க பேசுற அந்த விதம் இருக்கு இல்லையா, எங்க ஹஸ்பண்ட்லாம் கோவப்பட்டு வெளியில வந்துட்டாரு. அப்புறமா எங்க பிரதர் இல்ல வந்து இவன் கோவமா போறான், இல்ல அவங்க இப்படி பேசினாங்க, ஓ அப்ப நம்ம இங்கேயே இருந்து பழகி போயிடுச்சோ சொரணிலையும். டெக்சஸ் வந்து வெரி கன்சர்வேட்டிவ் இல்லையா? நீங்க வந்து டெக்சஸை வந்து நீங்க நியூயார்க் கூடயோ கலிஃபோர்னியா கூடயோ நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அந்த நாங்க அங்க ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி முடியாது. இருக்கு அப்படி. ஆக்சுவலா டெக்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வெரி பிக் ஸ்டேட்டு, ரொம்ப ஹாட் ஜாஸ்தி, அவங்க ஜென்ராசிட்டி ஜாஸ்தி அவங்களுக்கு. ஆனால் ஸ்னாபிஷ் பீப்புள், பாஸ்டன், அது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கு அப்படி. ஆனால் இங்கேயும் மாறிட்டுருது. இங்கே நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டேட்டு, இது ரெட் ஸ்டேட்டு. ஸோ அதனால நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியாது. அது வேற. இப்போ இந்த இந்த வசந்தி மாதிரி மேம், நீங்க சொன்னீங்கல்ல இந்த எம்பிஏ பிஹெச்டி வாட் எவர் இட் இஸ், அங்கேக்கும் இங்கேக்கும் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் சொன்னீங்க இல்லையா? அது ஸ்ரீதர் சார் வேற ஆங்கிள் அவர் சொன்னார். ஆக்சுவலா இங்க வந்து எக்கானமியும் லாங்குவேஜும் மேட்டர்ஸ் மேம். அது மெயினான ரீசன் இங்க வந்து அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வில்லேஜ்லயோ எங்கேயாவது ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் இங்கிலீஷ்ல பண்ணாதான் முடியும். ஒரு ஜென்ரலா வேற ஒரு பெரிய டாப் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் பண்ணி ஆகணும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லேக்கா இருப்பாங்க.
அதனால தான் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. அதே மாதிரி எக்கானமி ஆல்சோ யூஎஸ் பீப்புளை விட நம்ம இன்னும் எக்கானமியில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டூ ரீசன்ஸ் வி ஆர் unable டு ரீச் தேர் லெவல் அப்படிங்கிறது நீங்க என்னோட வந்து நீங்க ஹை ஸ்கூல் காலேஜ நீங்க சொல்லலாங்க அப்படி இங்கிலீஷ் சரியா இல்ல, வந்து இது இல்ல, இது ரிசோர்ஸ் இல்ல அப்படிலாம் நீங்க வந்து ஹை ஸ்கூல் டு காலேஜ் 4 இயர் அது மேபி எம்எஸ்சி மட்டும் சொல்லலாம். பிஹெச் லெவலுக்கு போறீங்க வச்சுக்கோங்க, பிஹெச் லெவலுக்கு ஒரு பையன் வந்துட்டான் வச்சுக்கோங்க, அவனுக்கு வேண்டியது அந்த எக்யூப்மெண்ட்டும் அந்த கைடன்ஸும் அந்த கரெக்டாக சொல்லி கொடுக்கறது தான். ஸோ அது வந்து பெரிய பெரிய காலேஜ் ஐஐடி இதெல்லாம் நிறைய இருக்கு, நல்லா ஏஎம்ஸ், இருக்கு. பெங்களூர் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அதையே நீங்கள் வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன காலேஜஸ்லையும் இருக்கு, இந்த சின்ன காலேஜஸ் சாதாரண யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. அதை நம்ம ஊர்ல எப்போ கொண்டு வராங்களோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போ நீங்க பெருசு பண்றீங்களோ அப்போ வந்து எல்லாமே மாறிடும். அது இன்னும் கொஞ்சம் அதுதான் நான் சொல்றேன், எக்கானமி ப்ராப்ளம் சொல்ல வரேன். ஆமா, அது வந்து இன்னொன்னுங்க, அது எக்கானமி மட்டும் கிடையாது. இத்தனை வருஷத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணி இருக்கலாம். ஆனா இங்க வந்து காலேஜ் லெவல்ல கரப்ஷன் இருக்கானா இல்ல, அது வேணா சொல்லுங்க. இல்ல ஓகே நம்ம கோபால் ரத்தன் அதுக்குள்ள சார் போக பேசுறோம். வேண்டாம். ஆனா அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, கோபால் ரத்தன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். காயத்ரி மேடம் நல்லா இருந்தது ப்ரெசன்டேஷன். வசந்தி மேடமும் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வளர்ந்த நாட்டுக்கும் வளர்ந்து வரும் நாட்டிற்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளவு நேரம். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த லோன் வாங்கிட்டு படிக்கிறாங்க, எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு படிக்கும்போது திரும்ப வந்து அவங்க திரும்பவும் ரீபே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த சிஸ்டத்துக்கோ. அது எவ்வளோ காலகட்டங்களுக்குள்ளார ரீபே பண்ணலான்னு சொல்றாங்க அந்த யூஎஸ் சிஸ்டத்தில் அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் எனக்கு தெரியல சார் இதை பற்றி பெருசா. ஏன்னா ஆனால் நம்ம ஊர் அளவுக்கு இங்கே வந்து லோன் வாங்கி படிக்கிறவங்கங்கிறது ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு விஷயம், ஒரு 2 விஷயம், இது மேபி மேடம்க்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் ஒரு 2 விஷயத்த நான் ஷேர் பண்ணும், அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அஃபோர்ட் பண்ண ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆட்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இந்தியன் ருப்பியோட மணியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு காலேஜ் ஃபீஸ் இங்கே அதிகம்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக $10,000. ஸோ இந்த $10,000 வந்து மேடம் சொன்ன மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய இது அவங்களுக்கு இருக்குது, ஸ்கீம்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. அது வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக கிடைச்சிரும். அதனால அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். பெரிய விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் மேடம் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லியிருக்கோம் எனக்கு லோன் விஷயத்துக்கு. லோன் வந்துங்க இப்போ அதாவது 2-3 விதமா இருக்குங்க. இப்போ வந்து நீட் பேஸ்ட் லோன் வந்து லோனா கொடுக்கறது இல்லை, அவங்க ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்றாங்க. ஒரு பையனுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிசோர்ஸுமே இல்லை, ஆனால் அவன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறான், அப்ளை பண்ணுறான் லோனுக்குன்னா அவனோட சேலரியை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஓகே கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ வந்து ஓரளவு உங்களால் திருப்பி ரீபே பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் லோன் எடுத்துக்கிட்டா ரொம்ப குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட். இப்போ மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு நிறைய நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே லோன் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ரொம்பவே குறைச்ச இன்ட்ரெஸ்ட்டு, அந்த குறைச்ச இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஒரு 5 இயர்ஸில் பே பண்ணிட முடியும். ஏன்னா அவங்களுக்கு சேலரி ரொம்ப ஜாஸ்தி வருது, திருப்பி வரும்போது அவங்களால அதை பண்ணிட முடியுது. 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ அதில் பே பண்ணிட முடியுது. மற்றபடி வந்து ஸ்காலர்ஷிப் நிறைய கிடைக்குது உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் வந்து கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்பு. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே, இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட மீனாட்சி டெம்பிள் சொசைட்டியில் அவங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் இயர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் கோவிலில் கொஞ்சம் அவங்க வாலண்டரி ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு 5 பேருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபண்ட்ல இருந்து அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. லோன் வந்து எடுத்துக்கிறாங்க, அதை ரீபே பண்ண முடியும் அவங்களால. ஓகே தேங்க்யூ. பண்ண முடியும், பேரண்ட்ஸாலையும் பண்ண முடியும். படிப்பு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது மேபி நிறைய பேர் ஒத்துக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. பட் நான் பார்த்தது, என்னோட கைடு இங்கே வந்திருந்தாரு, அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே இங்கே படிக்கிறாங்க. அவங்களும் இந்த சேம் தாட்டை ஒத்து போனதால நான் இதை சொல்கிறேன். இங்கே இருக்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா,
என்னோட என்னோட எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நம்ம சென்னையில் படிச்சுட்டு இருந்தாங்க மகரிஷி வித்யா மந்திரில். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போனாங்க. ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அங்கே தான் இருக்க போகிறாங்கன்றது தெரியாது. எப்போ வேணால் இங்கே இந்தியா வரலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கும் போதும் எப்போ வேணால் இந்தியா போகலாங்கன்னு இருக்கும் போது எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுறது என்னன்னா, இங்கே நம்மளை விட இங்கே வந்து நம்மளை வந்து ரொம்ப நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய படிக்க வேண்டியிருக்கும். இங்கே வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால இங்கே படித்த பிள்ளைங்க நம்மளால அங்கே வந்து படிக்கும் போது இங்கே ஈஸியாக இருக்கும் இல்லையா, அங்கே வந்து படிக்கும் போது அது அதை அதை ஈக்குவல் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே ரொம்ப பயப்படுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நான் அதை தவறு சரின்னு சொல்ல வரல. இங்கே வந்து நிறைய ப்ரெஷர் இருக்காது பசங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் நீங்கள் வந்து ஒரு பேசிக் கோர்ஸ் மீன்ஸ் பிஎஸ்ஓ ஏதோ படிச்சுட்டு நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு இங்கே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக அதை விட படிச்சிருப்போம், நம்மளுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். அதனால இங்கே வரும்போது காம்படேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை விட இவங்களோட கரிக்குலம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஎஸ்எம்எஸ்க்கு சொல்கிறேன், நார்மலாக தான் இருக்குது. நம்ம அதை விட அதிகமாக படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைங்க, தப்பு இல்லை, நான் அப்படி யோசிக்கல. அதாவது என்ன completely disagree, இங்க ma'am. இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு சிலர்லாம் போறாங்க. அங்க ரிஜிடிட்டி ஜாஸ்தி, ரிஜிடிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ஜாஸ்தி, அன்னெசரி ப்ரெஷர் ஜாஸ்தி. அங்க அன்னெசரி இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணு அதெல்லாம் இங்க கிடையாது. ஸோ இங்க இருந்து போறவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அங்க அப்படின்னா, இந்த சிஸ்டத்திலே பழகிட்டு அங்க போனா கஷ்டம். அங்க இருக்கவங்களுக்கு இங்க வரும்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்களோட பொண்ணு தான், அந்த பொண்ணு இங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்துச்சு. திண்டாடி போயிட்டா. ஓகே, அவளுக்கு வந்து இந்த இந்த அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 பேஜஸ் இருக்கிற புக்கை படிச்சு 2 நாள் ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா முடியல அவளால. அந்த ரிப்போர்ட் கொடுக்க இந்த சிஸ்டத்துல இருக்காதவங்க பிஎஸ்சிக்கு வரும்போது, பிஎஸ்சி லெவல்ல இந்தியாவிலேருந்து நீங்கள் பிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வரவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம ஊர்லேருந்து வரவங்க கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீதர் சார் சொன்னாப்புல எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி வரும்போது அவங்க கொஞ்சம் நாலேஜோடு வராங்க, அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. அது அப்புறம் போஸ்ட் டாக் வந்தால் ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ஹை ஸ்கூலில் முடிச்சுட்டு இங்கே வந்து பிஎஸ்சிக்கு வந்தாங்க வச்சுங்க, இவங்க இங்கே கோப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஸ், அது நான் எப்படி பார்க்குறேன்னா அதை நான் முடிக்கல நான். சொல்லுங்க. அதில் வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து என்னோட ஜியாலஜி சிலபஸே நான் பார்க்குறேன். எம்எஸ்சி பிஎஸ்சி சிலபஸ் எப்படி இருக்குது, எந்த சிலபஸ் இருக்குன்னு நீங்கள் யார் வேணால் அதில் நம்ம போய் சிலபஸ் செக் பண்ண முடியும். அதை நான் பார்க்குறேன். ப்ளஸ் வந்துட்டு ஏன்னா நான் இப்போ ஜாயினும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விதத்தில் கஷ்டம்னு நான் சொல்வேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அது இதெல்லாம் வந்து ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளதை விட என்ன கஷ்டம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து முறைச்சிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்க. பட் என்னன்னா ஒருத்தன் நல்லா படிக்கலைன்னா அவன் ஏன் படிக்கலைன்றது ஓரளவுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் பண்ணி நடத்துவாங்க. இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜின்னு மட்டும் இல்லை, ஈவன் எவ்ரி திங் என்ன கிளாஸாக இருந்தாலும் அவங்க வருவாங்க, அவங்களோட டியூட்டி அவங்க பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம கிராஸ்பிங் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்ம நாலேஜ். நம்ம வந்து உட்கார வச்சு இது ஏன் படிக்கல, இதை பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அது பண்ணணும், எதுவுமே பண்ண மாட்டாங்க. பண்ணலைன்னா அதுக்கு உண்டானது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி எதுவும் இங்கே டீச்சர் பண்ண முடியாது. அவங்க வரணும், அவங்க நடத்தணும், அவங்க போகணும். ஸோ அதை பொறுத்து அன்னைக்கு என்ன நடக்குதோ அன்னைக்கு நம்மளுக்கு எப்படி கிராஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் நம்ம நாலேஜ். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் இன்புட் கொடுப்பாங்க. அதுதான் அதனால இங்கே வந்து சர்வை பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்து வர்றதுனால இங்கே வந்து இது வந்து நம்மளை கண்டுக்காத மாதிரியோ, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் இதுதான் இங்கத்திய லைஃப் ஸ்டைல். அதனால நம்மளுக்கு அங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். குட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. வெரி குட், வெரி குட். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ராஜ்குமார் சார் பேசுறீங்களா? சார் நான் 2 இது போஸ்டிங் பண்ணிக்கிறேன் சாட்ல, பாருங்க. சொல்லுங்க. அதுதான் கூப்பிட்டோம்ல. அப்படியா? அதாவது பிரிட்டிஷ் சிஸ்டம் இஸ் மோஸ்ட்லி அட்டெண்டன்ஸ் பேஸ்டு. தட் இஸ் வாட் வி ஆர் ஃபாலோயிங் so far. So of course we are also changing, and CBSE pattern they have come. UGC is doing lot of changes, but in America they are having this empty classroom and overflowing libraries. Is it still fact,
Are they not insisting on attendance? மேடம் அவர் கொஸ்டின் கிளியர் ஆச்சா உங்களுக்கு? எம்டி கிளாஸ் காயத்ரி கிளாஸ் காயத்ரி கிளாரிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? கிளாஸ் ரூம் ஓவர் லைப்ரரி போரிங், அது புரியுது சார். இல்ல அதாவது அதுதான் அவரு அங்க வந்து கிளாஸ் ரூம் லைப்ரரியில நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கிளாஸ் ரூம்ஸ் எம்டியா இருக்கும். பிரிட்டிஷ் ஸ்டைல்ல வந்து கிளாஸ் ரூம்ஸ் ஃபுல்லா இருக்கும், லைப்ரரி எம்டியா இருக்கும். சோ அங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் அங்க அதுதான் கேக்குறாரு சார். கரெக்ட் கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். அல்ல அதுதான் அது என்ன கொஸ்டின்னா கிளாஸ் ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கோர்ஸ் இருக்குமா யூஎஸ்ல? அந்த அட்டெண்டன்ஸ் மஸ்டா? மஸ்ட், அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அட்டெண்டன்ஸ் இருக்கணும். இருந்தா அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஈவன் நம்மளுக்குமே இருக்கு இல்லையா, அட்டெண்டன்ஸும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும்னு. ஸோ ஈவன் நம்மளுமே வந்து காலேஜ் போயிட்ட பிறகு அட்டெண்டன்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ்லாம் நம்ம போனாதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அட்டெண்டன்ஸ்க்குன்னு இது இருக்கு. இதுக்கு இது ஒவ்வொன்றுக்கும் அவங்க மார்க் வச்சிருப்பாங்க. மீன்ஸ் ஹோம் ஒர்க்குக்கு, இதுக்கு சப்மிஷனுக்கு, எல்லாத்துக்கும் மார்க் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இதாக இருந்துட்டா போதும். பட் நீங்கள் சொல்றது இப்போ நம்ம ஸ்கூல்ல தான் அந்த கட்டாயம் இருக்கு நம்ம ஊர்ல அட்டெண்டன்ஸ். பட் இங்கேயுமே What about private and public school? Are they having same standard? சாரி சார், In US, பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூல் அங்க யூஎஸ்ல பிரைவேட் ஸ்கூலுக்கும் பப்ளிக் ஸ்கூலுக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சார். ஸ்டாண்டர்ட் வந்து மேபி லிட்டிலாக டிஃப்ரெண்டாக இருக்கலாம் சார். ஆனால் வந்து 90% வந்து 80% பீப்புள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். மேபி ரொம்ப செலிப்ரிட்டிஸ் அந்த இல்லை மேம் சொன்ன மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுறவங்க அந்த லெவலுக்கு மேலே போயிருக்குமா அவங்க தான் ப்ரைவேட் ஸ்கூல். பட் எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமேவும் அட்டெண்டன்ஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் தான். இங்கே 2 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா 2-3 டேஸ் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது எப்படி பார்க்குறாங்கன்னா மேபி சைல்டு ஹராஸ்மெண்ட், மேபி குழந்தை அனுப்பலையா, என்ன பிரச்சனை, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறதுனால அந்த அட்டெண்டன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி 10th வரைக்கும் வந்து படிப்புங்கிறது இம்பார்ட்டன்ஸ். 11th 12th கிடையாது, 10th வரைக்கும் படிப்புங்கிறது இங்கே வந்து மேண்டட்ரி. இல்லை 12th மட்டும், அதாவது அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அட்டெண்டன்ஸ் இல்லாட்டி ரெண்டாவது நாளே உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் வந்துடும். பேரண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. நெக்லிஜென்ஸா என்ன, ஹராஸ்மெண்ட்டா, ஃபேமிலி ப்ராப்ளமா எல்லாம் கேட்பாங்க. அட்டெண்டன்ஸ் இல்லாட்டி அப்சல்யூட்லி தே கேனாட், ஜீரோ டாலரன்ஸ் தான். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இப்போ யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒன்னான்னு கேட்டீங்க. இங்கே வந்து எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் எல்லாருக்கும். அதாவது டெக்ஸஸ் எஜுகேஷனல் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி கலிஃபோர்னியா எஜுகேஷனல் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் ஓவர்லுக் அட் சிலபஸ் கரிக்குலம் எல்லாம். எல்லாருக்கும் ஒரே கரிக்குலம் ஒரே சிலபஸ் தான். டீச்சிங் மெத்தடாலஜி இவங்க காயத்ரி சொன்னாப்புல ஒரு டீச்சரும் அவங்களோட ஓன் லெசன் பிளானை கிரியேட் பண்ணுறாங்க, ஓன் லெசன் பிளானை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இத்தனை இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியில் ஏன் வந்து ரொம்ப லோ லெவல் ஆஃப் இருக்குன்னா இங்கே வந்து வேற டைப் ஆஃப் எஜுகேஷன். இங்கே வந்து நிறைய ஆன்லைனில் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹைப்ரிட் கிளாஸஸ் இருக்குது. நிறைய ரிசர்ச் லேபில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இத்தனை இதை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரெடிட் கிடைச்சிருது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எஜுகேஷன். அதனால நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் எம்டி மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்க அட்டெண்டன்ஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. காலேஜில் நீங்கள் ஸ்டேட் காலேஜஸ்லாம் நான் வந்து டீச் பண்ணும்போது நாங்கள் வி ஹாவ் டு ப்ரொவைட் த அட்டெண்டன்ஸ் எவ்ரி செமஸ்டர். இந்த அட்டெண்டன்ஸை நாங்கள் அனுப்பிட்டே இருக்கணும் ஸ்டேட்டுக்கு, இல்லாட்டி எங்களுக்கு அந்த ஃபண்டு கிடைக்காது. மீன்ஸ் அந்த இதுவுமே நிறுத்திடுவாங்க, ஸ்காலர்ஷிப்புமே வந்து எல்லாம் நிறுத்திடுவாங்க. சதீஷ் வாங்க. இல்ல நான் ஒரு ஜெனரல் கொஸ்டின் மேம், லைக் ஸ்டில் வந்து பெல் ஷேப்டு கிரேடிங் தானே பண்றாங்க யூனிவர்சிட்டியில ரெண்டு பேருக்கும்? காயத்ரி மேம் பெல் ஷேப்டு கிரேடிங் தானே போடுறாங்க மேம்? ஸ்கோரிங் பெல் ஷேப்டா? ஆமா, பெல் கர்வ். பெல் கர்வ்னா மேம் லைக் உங்க கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து நான் 97 வாங்கினாலும் சிஜிபிஏ 2.5 போக வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா 50 people இருக்காங்க, 25 people 97 மேல வச்சிருந்தாங்கன்னா those people will take the 4.5 to 3.5 to 4 அந்த மாதிரி கிரேடிங் இருக்கும். ஸோ அதனால அந்த பெல் ஷேப்டு கர்விங் இருக்கான்னு கேட்டேன்.
scoring the grading. அதை பத்தி கம்ப்ளீட்டா எனக்கு ஐ தெரியாது. திங்க் சிங்கப்பூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க உங்க ஏரியால அதனால தான் இருக்கிற கேக்குறேன் நானு. சார் ஆமா, ஏன் அப்படின்னா இங்க வந்து பெல் ஷேப்ட் கர்வ் கிரேடிங். ஸோ நான் யூனிவர்சிட்டியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேப்பர்ல வந்து கன்சிக்யூட்டிவா 97 வச்சேன். ஆனா ஐ காட் 5 அவுட் ஆஃப் 5 பாயிண்ட் ஐ காட் ஒன்லி 2.5. ரீசன் என்ன அப்படின்னா more than 50% of the people in the module scored more than 97. அப்படி இல்ல சார், அது ஆமா, அது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்ல ஓகே அதனால தான் கேட்டேன் அந்த பெல் ஷேப் கிரேடிங் இருக்கான்னு. இல்ல இல்ல அப்படி இல்லைங்க. இல்ல அதெல்லாம் பெல் கிடையாது. கர்வ் வந்து அவங்க ஒரு அட்டெண்டன்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், வாலண்டரி இது எல்லாத்துக்குமே ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து இதானா அதுல வர்றதுதான் ப்ளஸ் அவங்க என்ன ஸ்கோர் பண்றாங்களோ அதே தான். சதீஷ், நீங்க ஒன்று செய்யுங்க, சிங்கப்பூர் எஜுகேஷன் பத்தி ஒரு டாக் கொடுத்துங்க அப்புறமா. சார் முருகேசன் அப்புறம் சொல்றேன் சார். இப்ப இந்த வசந்தி மேடம் சொல்றாங்க வந்து டெக்சாஸ் கரிக்குலம் ஏஜென்சின்னாங்கல்ல இல்லையா, அது மாதிரி அப்படின்னா என்ன ஆகுது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செப்பரேட்டா இருக்குமா? அதாவது நம்ம ஊர் மாதிரி நீங்க வந்து எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே, எஜுகேஷன் வந்து எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீடம் பட் டு டூ. ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எஜுகேஷன் ஏஜென்சி இருக்கு, போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து இத்தனை உங்களுக்கு ஃபண்டை கொடுக்கும். சில ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் இதுக்கு மட்டும் ஃபண்ட் அது அலாட் பண்ணுது. ஃபெட்ரல் இதுலேருந்து வருது உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அப்படிதானே ஒழிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அதுக்கு நிறைய லிபர்ட்டி இருக்கு. ஆனால் நேஷனல் கரிக்குலம், நேஷனல் ஸ்டாண்டர்டாக அது ஃபாலோ பண்ணுது. அந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருந்தா அப்படி ஷேர் பண்ணுங்க இன் கேஸ் டாக்குமெண்ட். அதெல்லாம் நீங்க பாத்துங்க சார், நீங்க அதுல எங்களுக்கு அதெல்லாம் அக்சஸ் இன்டர்நெட்ல இருக்கும் பாருங்க சார், இன்டர்நெட்ல இருக்கும். உங்க டாக்டர் தான் யூஎஸ்ல இருக்காங்களே, கேளுங்க. ஆமா சரி ஓகே, தேங்க் யூ. இருக்காங்க. ஓகே, அவங்க டாக்டர் எங்க இருக்காங்க? இது சான் பிரான்சிஸ்கோ. டாக்டரோ பையன் 2 பேருமே யூஎஸ்ல இருக்காங்க. கலிபோர்னியா தான். சான் ஓகேங்க சார், சேமா தான். ஓகே, தேங்க் யூ. வாங்க சதீஷ், சொல்லுங்க சார். நான் அந்த பெல் கர்வ் கிரேடிங் வந்து நான் போட்டிருக்கேன், பட் நான் அதுக்கு போகல. நான் அதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக என்டையர் செஷன் வந்து நான் 10:05 தான் ஜாயின் பண்ணேன். லைக் ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான். ஸோ சர்டன் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் வித் யூஎஸ் டீம். ஓகே, என்னோட யூஎஸ் டீமில் வந்து I am in charge of managing the interns of the fresh grads coming out of the university. ஸோ அவங்களுக்கு நானும் ஹையர் பண்ணி ஆன்போர்ட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டீம் அலோகேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பர் 1 வந்து வாட் ஐ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா there is no career guidance and research guidance in India. ஓகே, ஃப்ரம் த ஸ்கூல். ஓகே, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிஞ்சும் சரி, மாஸ்டர் போறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவனோட மார்க்குக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும்னு கூட சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நான் இப்போ 10th படிக்கும்போது இந்தந்த மார்க் வருதுன்னா எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்றது கூட எனக்கு வந்து இந்தியாவில் வந்து கவுன்சிலர் கிடையாது. ஐ எம் சேயிங் 15 years back based upon like when I did the schooling. அதை வச்சு தான் நான் சொல்றேன். So there is no counselor to guide me at the school. If you score so and so mark, try these colleges, try these universities சொல்றதுக்கே ஆள் கிடையாது. ஓகே, ஸோ there is no career guidance. ஆல்சோ நான் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்றேன்னா அதுக்கான கைடன்ஸ்க்கும் வெரி லிமிட்டட், ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் டைம் அந்த கைடன்ஸ்னு ஒன்று கிடையாது. இப்போ என்னோட காலேஜ் இருக்கு அப்படின்னா நாங்கள் போய் இந்த ரிசர்ச் பண்ணு இது பண்ணணும்னா கைடுக்கு வந்து தம்பி நீனே ஏதாவது போய் பார்த்து பண்ணிக்கோப்பா, லைப்ரரியில் இருக்குன்னு தானே சொல்லுவாங்களே தவிர எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாங்க, ஃபிங்கர் பாயிண்டை வச்சு இங்கே போகணும் அப்படின்னு. வேர்னஸ் when you come to higher studies, right, whether in like developed countries, they have career guidance all the way from primary, secondary. I'm not sure about US schooling, but சிங்கப்பூர்ல பிரைமரியில இருந்து செகண்டரி வரையும் கேரியர் கைடன்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் த ஒன்ஸ் டிட்டர்மைன்ஸ். பட் ஐ நோ த கவுன்சிலர்ஸ் ஆர் தேர் இன் US ஸ்கூல். அவங்க தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. டே நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்க,
நீ ஹார்வர்ட் அப்ளை பண்றா இங்க பண்றா, அவனுக்கு அந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா கவுன்சிலர் கைட் பண்ணுவாங்க யூஎஸ்ல, ஐ நோ தட். பட் ஆல் த வே ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப நான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கேன், இப்படி இருக்கும்போது அவங்களே கைட் பண்ணி ஃபுல் கைடன்ஸோட அவங்க வருவாங்க. ஓகே. இப்ப ரெண்டாவது விஷயம் வரேன். நான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி பேச்சுலர் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்தியால. நான் முதல் 2 கிரைட்டீரியா நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறவங்கள்ட்ட கேட்கறது 2 தான். தம்பி கேம்பஸ் இருக்காப்பா, எல்லாரும் செலக்ட் ஆயிடுவாங்களாம். இதுல எந்த டிகிரி படிச்சவங்கள அதிகமா செலக்ட் பண்றாங்கப்பா, இது 2 கேள்வி தான் வருது. ஓகே. வேற ஆன் த அதர் ஹேண்ட் சார், இப்போ நான் வந்து டாப் யூனிவர்சிட்டி என்யூஎஸ்ல படிச்சுட்டு வந்தேன்னா தேர் இஸ் நோ கேம்பஸ் ஃபார் மீ. ஓகே. கேம்பஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீ படிச்சு முடி, அங்கே கெரியர் ஃபேர்னு ஒன்று நடக்கும். அவன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கெரியர் ஃபேர்ல வந்து அவங்க இந்த மாதிரி எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. நீங்க உங்க ரெஸ்யூமை அவங்க கிட்ட ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா போர்ட்டல்ஸ் இருக்கும், அங்கே போய் சப்மிட் பண்ணலாம். தேர் இஸ் நோ கேம்பஸ் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த கனெக்ஷன் மட்டும்தான் யூனிவர்சிட்டி கொடுப்பான். ஏன்னா நான் என் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் வந்தால் இவன் குவாலிட்டியாக இருப்பாங்கிறது யூனிவர்சிட்டி சர்டிஃபை பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே போவோம். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஹியர். ஸோ அப்போ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ நான் இங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டி கவுன்சிலர் அந்த சொல்கிறேன்ல கைட் பண்ணுறவங்க, யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறவங்க, they don't look at campus, they don't look at anything else. Okay, they look about this guy's personal need base எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் அவனோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. while applying I need to write a statement of purpose. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல நான் ஏன் இந்த டிகிரி படிக்கிறேன், அப்ப இந்த டிகிரி படிக்கிறேன்னா நான் போய் என்டையர் சிலபஸை படிச்சு பார்க்கணும். இந்தந்த கோர்ஸ்லனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கு சப்போர்ட்டிங்கா நான் ஹை ஸ்கூல் இங்கன்னா நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், ஸோ இதில் இன்னும் நான் ஸ்பெஷலைஸ் பண்றேன், இந்த இதுக்கு ரிலேட்டடா நான் பேப்பர் போட்டிருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு ஐ நீட் டு கிவ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அப்பான் கம்ப்ளீஷன் நான் என்ன பண்ண போறேன் எல்லாமே கொடுத்தாதான் என்னை செலக்ட் பண்ணுவோம். ஐ நீட் டு ரைட் அ பர்பஸ். இங்கே நான் இன்ன வரையும் நான் இந்தியாவில் வந்து ஒரு பேச்சுலர் அப்ளை பண்றதுக்கு நான் பர்பஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எஸ், இந்த விஷயம் பேசாமலே விட்டுட்டோம். ரொம்ப அழகா சொன்னாரு. இது ரொம்ப முக்கியம் தான். ரொம்ப நல்லா சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கவுன்சிலிங்கிறது இங்கே எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்கூலில் கூட கவுன்சிலர் இருக்கும். அவங்கள்ட்ட போய் இப்போ என்னோட டீச்சர் ஆக்குபேஷனல் ட்ரைனிங்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 இயர்ஸாக போகிறாங்க, ஈவன் கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அவங்க படிக்கிறாங்க, அவங்களால டிகிரி முடிக்க முடியல, ஏதோ ஹேர்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கே தெரியல. தென் அவங்க வந்து கவுன்சிலரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கொஷின்ஸ்லாம் கேட்டு, இல்லை உன்னோட ரைட் பாத் இது, நீ இதில் போனீங்கன்னா உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் ஒர்க் அந்த இது நீ வந்து கேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் நீ வந்து இதாக இருக்க, சோஷியல் ஒர்க் நீ படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. ரொம்ப இது முக்கியமான விஷயம் சார். சாரி, அவங்க சூப்பராக எடுத்து சொன்னார். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ இங்கே கிடையாது, அதையும் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் முக்கியமான விஷயம். கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது. ஆனால் உன்னை வந்து இப்போ எப்படி மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி எல்லா விஷயமும் அவங்க ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ போய் நம்ம உட்காந்து ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணலாம், நான் இங்கே வந்து போகிறேன், இங்கே வந்து நான் பண்ணுறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்கே போனதுமே நீ என்ன மாதிரி எதிர்பார்க்குற, இப்போ ஒரு ஜாபே நீ போகணுன்னா கூட நீ மேலே படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த ஜாப் சேர்றியா, இல்லை என்ன ஓரியன்டலில் சேர்ற, உனக்கு சேலரி முக்கியமா இல்லை பர்க்ஸ் முக்கியமா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து அந்த அந்த ட்ரைனிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம ஊரில் இது இல்லை தான். என்னன்னா எல்லா ஈவன் யூனிவர்சிட்டிஸில் கூட கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கூட இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைம் நீ வந்து அட்டையர், ஒருவேளை பசங்களால முடியலையோ அந்த அந்த இன்டர்வியூ போகிறதுக்கான அட்டையர் அந்த அந்த க்ளோத்ஸ் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீ வந்து ஒரு செமஸ்டருக்கு நீ 2 க்ளோத்ஸ் எடுத்துக்கலாம், திரும்பி ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது, எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறது, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த காலேஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி கேரியர் ஃபேர்ன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சொன்னாங்க சதீஷ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமாம், கவுன்சிலிங் இங்கே வந்து ஸ்கூலில் வந்து பிரைமரி, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூலில் கிடையாது, ஹை ஸ்கூலில் இருக்குது. ஹை ஸ்கூலில் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இத்தனை காலேஜஸில் நீ எங்கே ஃபிட் ஆவ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உன்னோட இவ்வளோ உனக்கு பாசிட்டிவாக இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் அதே தான். காலேஜில் முடிச்சோன்னே
மெடிக்கல் போகணுமா, நீ இன்ஜினியரிங் போகணுமா, இதெல்லாம் ஓப்பனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீ அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஆன்சர் வச்சுருவாங்க, பாப்புலேஷன் ஜாஸ்தி, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டு ஒரு ஆன்சராக இருக்கும். நம்ம சொன்னால் கூட அது கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறது நான் வரல. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்கூலுக்கு ஒரு 3 கவுன்சிலர் வைங்க. அட்லீஸ்ட் என்ன இருக்கு அவைலபிள்னு கூட சொல்லுங்க. நீ பேசிக் சயின்ஸை விடாதன்னு சொல்லுங்க, என்ஜினியரிங் மட்டும் போகாத, அது நல்லது இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. அது இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தானே, பேரண்ட்ஸ்க்கே தெரியுமா, பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. இதெல்லாம் இருக்குங்க, இதுல போகாதீங்கன்னு சொல்லுங்க. அப்ப பேரண்ட்ஸ்க்கே தெரியாம தானே போறாங்க அவங்க. நீங்க வசதி மேடம், இப்ப நீங்க கடைசியா ஒன்று சொன்னீங்க இல்லையா, பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துட்டு. ஆமா, இங்க பிரச்சனையே என்னன்னா, கவுன்சிலிங் இருந்தாலும் நோபடி வில் அட்டெண்ட், லிசன் பண்ண அவங்க மாட்டாங்க. போய் சஜஷன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சஜஷன் எல்லாமே கேட்கறது எல்லாமே பிள்ளைங்கள ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், இவங்களோட ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐடியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, தான் அவனோட ஐடியா. கரெக்ட். அந்த 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 பெர்செப்ஷனே வேற இருக்கு. அதுதான் காரணமே தவிர, பல ஸ்கூல்ல இங்க கவுன்சிலிங் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, காலேஜஸ்ல இருக்காங்க. there are people are available, but nobody is approaching. அதுதான் தவிர. சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னு சொல்றோம். நம்ம ஊர்ல ஹெல்ப் பண்றாங்க, நான் எல்லாம் பண்றேன், ஆனா பேச்சு கேளு. அதுதான் அங்க பிரச்சனை. அதுதான் எல்லா ஒவ்வொரு விஷயம் பாசிட்டிவா இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவும் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையை கொஞ்சம் முன்னாடியே கத்துக்கிறாங்க, வாழ்க்கையும் கத்துக்கிறாங்க. இல்லைங்க, இவங்க டிட்டர்மின்ட் ஆயிடுறாங்கல்ல. நீங்க வந்து ஹை ஸ்கூலுக்கு, அதாவது குழந்தைய காலேஜ்ல ஸ்கூல்ல சேர்க்கும் போதே என் பையன் டாக்டர் தான் ஆகணும், என்ன ஆனாலும் சரி, நீ வந்து மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும், அப்படியே உருவேத்தி வச்சிருக்காங்கல்ல. அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இது கிடைக்காட்டி ஓகே, வேற ஏதாவது போகலாம். அதே கிடையாது, நான் போகாட்டி நான் செத்து போயிடுவேன், அப்படி இல்லை, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, இந்தியன் சிஸ்டத்துல ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ஒவ்வொரு என்ன பண்ண, நீங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட போங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்க சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை மாத்துனாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா அது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். there is a rule அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இவங்க எலிஜிபிளா, அதாவது கேண்டிடேட் நாங்க சேர்த்துக்கிறோமா இல்லையா, என்ன படிக்கணும்ன்றது கவுன்சிலர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். மேபி வரலாம், ஃபியூச்சர்ல வரலாம்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் போடும்போது உனக்கு ஒரு வேலை தெரிலனா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ வந்து என்ன உனக்கு வரும்ன்றத நம்ம கொஷின்ஸ் கேக்குது. கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின் மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஈஸியானதான் இருக்காது, நீங்க புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ற. அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர், என்னடா இந்த கேள்வி எல்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தா அதுல வந்து நீ 90% வந்து ஒரு ஒரு சஜஷன் சொல்லுது, நீ வந்து டீச்சரா போறதுக்கு கரெக்டு, நீ ஆர்ட்ஸ்க்கு போகலாம், நீ வந்து லா படிக்கலான்னு ஒரு 4-5 ஆப்ஷன். அதுக்கப்புறம் 50 to 60 நீ இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். அப்புறம் லீஸ்ட் ஆப்ஷன் அதுவே பிரிச்சு கொடுத்தது சார். அது 100% கரெக்டா இருந்தது. நான் 2-3 இடத்துல செக் பண்ணினேன், கரெக்டா இருந்தது. ஸோ இது ஈஸியாவும் அப்ளிகேஷன்லயே வச்சிருக்கான். then it is easy. ஆன்லைன்லயே நீங்க ப்ரொவைட் பண்ணிடலாம். ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண, ஆப் ரெடி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆப்பிள் நீங்க there are lot of things can be done. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றப்ப ஆன்லைன் சஜஷன்ஸ் கொடுத்துடலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபில் பண்றப்பவே அப்ளிகேஷன் வந்துடும், அவனுக்கு மார்க் வச்சோ அவங்களோட சஜஷன் வச்சோ ஒரு சஜஷன் கொடுத்துச்சுன்னா அது பேஸ் பண்ணி கூட பேரண்ட் அதை டிசைட் பண்ணலாம். இட்ஸ் வழிகாட்டி. ஏன் சார் வழிகாட்டி அப்படின்னுட்டு இப்ப வந்து நிறைய நமக்கு கொடுக்குறாங்களே சார். ஆமா கொடுக்குறாங்க மேடம், இருக்கு, இல்லன்னு சொல்ல வரல. வழிகாட்டி கவர்மெண்ட் வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுது மேடம். ரெண்டாவது சார், யூனிவர்சிட்டியில எல்லாம் என்கொயரிங்கிற ஒரு இதுவே ஓபன் பண்ணி வச்சு அங்க போய் நம்ம என்ன படிக்கலாம், என்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கறதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க சார். எல்லாம் இருக்கு மேடம். பிரச்சனை என்னன்னா நம்ம போய் அப்ரோச் பண்றது இல்ல. பண்றது இல்ல. அது ஒண்ணு.
அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சரியான ஒரு இது கொடுக்கறதும் இல்லை. ஆனா அந்த வழிகாட்டி அப்படின்னு வச்சு பண்றதுல எல்லாம் என்ன படிக்கலாம், எந்தெந்த காலேஜ்ல சேரலாம், என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எல்லாம் இப்ப கொடுக்குறாங்க சார். இப்ப ஒரு 10 இருக்கு வருஷத்துல நிறைய இருக்கு. அது நிறைய நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து மக்களுக்கு என்ன இன்னொரு விஷயம்னா கொஞ்சம் விழிப்புணர்வும் வேணும். விழிப்புணர்வு வேணும். மக்கள் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நம்ம போய் பார்க்கணும், நம்ம போய் அவங்க கிட்ட விஷயத்த கேட்கணும், நமக்கு தெரியலன்றதை டிசைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா எதிர் வீட்டு பையன் ஒண்ணு படிச்சான், நீயே இதை படி, அதான் அவன் வந்து இதை படிச்சு டாக்டர் ஆயிட்டான், நீ டாக்டர் ஆகு. இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் இருக்குது. இது நிறைய வந்து நமக்குள்ள மாத்த வேண்டிய ஃபண்டமெண்டலாவே மாத்த வேண்டிய விஷயங்கள். பசங்களுக்கு இப்படி இருக்கு சார். நான் காலேஜ் போது பாத்திருக்கேன், இப்பயும் பசங்கள்ட்ட பேசுறேன்ல, நம்ம பசங்களுக்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஈவன் இங்க இருக்கிற பசங்க கூட, நம்ம பசங்க இங்க இருக்காங்க இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றானுங்க. ஏன்டான்னா அதான் சேலரி அதிகமா வரும்ன்றானுங்க. இங்க வந்து எல்லாரோடையும் பழகி பிடிச்சத இங்க சார், டு பி ஃப்ராங்க், இங்க நான் அது வந்து நம்ம ஊர்ல தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம அந்த டைம்ல அப்படி இருந்தோம். என்னோட வீடியோல கூட நான் போட்டிருக்கேன். அது தவறுன்னு சொல்ல வரல. பட் இங்க வந்து இங்க பழகி கூட பசங்க இப்படிதான் இருக்காங்க, இதை படிச்சா சேலரி வரும். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சார், கடைசியா இதுக்கப்புறம் பேச முடிச்சுக்கலாம். ஒரே விஷயம் மட்டும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோட டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஸ்கூல் முடிக்கிறோம், முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிடுறோம் இல்லையா, இங்கே அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த டைம்லேயே ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி ரைஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்து படிக்கிறாங்க. உடனேவும் படிக்கிறாங்க, இல்லைனா 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்க டிகிரி முடிக்கிறதுங்கிறது நம்மளாம் வந்து 80-90% பீப்புள் வந்து நம்ம வந்து 23ல ஒரு பிஎஸ் டிகிரி முடிச்சிருவோம், எம்எஸ்சி 25க்குள்ளே முடிச்சிருவோம். பட் இவங்க ஒரு டிகிரியே கூட 25க்கு மேலே முடிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இது தவறுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து அப்போ வந்து பிஎஸ்சியே பெரிய விஷயம், இப்போ பிஹெச்டியே நம்ம ஊர்ல நார்மல். நம்ம ஊர்ல வந்து அந்த போட்டி போட்டி நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. பட் இவங்களுக்கு அப்படி இல்லைங்கிறதுனால அது தேவையில்லாம அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் விஷயம். அதனாலதான் வந்து பெரிய டிகிரிஸ் வந்து படிக்கிறது வந்து இங்க கம்மியா இருக்கு. இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா காயத்ரி, நம்ம ஊர்ல வந்து ஏஜ் லிமிட் இருக்கு. ஒரு ஒரு நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னா 26 வயசுக்குள்ள நீங்க போனா தான் கவர்மெண்ட் ஜாப். இங்க இந்த ஏஜ் லிமிட் கிடையாது. 70 வயசு மட்டும் 70க்கு மேலேயும் நீங்க வேலை பார்க்கலாம். அது கேப் கிடையாது உங்களுக்கு. அதுதான் மெயின் ரீசன். இங்க ஏஜ் லிமிட் இல்லாதனால நீங்க எப்ப வேணா படிக்கலாம், எப்ப வேணா போய் ஒர்க் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க நீ இல்லைன்னா வேற ஆள் இருக்கான்ல, அங்க பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு ஆள் இருக்குல்ல, அதனால வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்போ வேற வழி கிடையாது, நம்ம அதை வச்சுதான் ஆக வேண்டியது கட்டாயத்துல இருக்கணும். நம்ம அது கட்டாயம் பண்ணி ஆகணும். இந்தியால வந்து அது இல்லைன்னா அது வாங்க சதீஷ் சார் ஒரு நிமிஷம். இல்ல வசந்தி மேடம் வந்து இந்தியால வந்து வேலையில சேர்றதுக்கு இது இருக்குன்னாங்க. ஆக்சுவலா அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது மேடம். They are eligible to apply government job. Even teachers வந்து 45 இயர்ஸ்ல அப்ளை பண்ணி வந்துட்டு 50 வருஷத்துல விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு சிலதுக்குலாம் இருக்கு சார். இப்போ ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-32 தான். ஒரு சில இப்போ குரூப் அண்ட் டிஎன்பிஎஸ்சியே பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. பட் இங்க வந்து நீங்க எந்த பெரிய இதுக்குமே கூட பெரிய கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் கூட மேடம் சொல்ற மாதிரி ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற பீப்புள் பொறுத்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தும் அது எல்லாமே டிபெண்ட்ஸ். வேரி ஆகுறது காரணம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. யூஎஸ்ல இருக்கிற மாதிரி இங்க பண்ணணும்னா பண்ண முடியாது. மற்ற யூகேல நிறைய இருக்கு. பல விஷயங்கள் மாறும், நமக்கு பாலிசிஸ் மாறும், பீப்புளோட இது மென்டாலிட்டி மாறும், அதெல்லாம் நிறைய இருக்குது. வாங்க சதீஷ் என்ன சொல்றீங்க? இல்ல சார், நான் வந்து ஒரு 60% தான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த கவுன்சிலர் விஷயம். நான் அதுக்கப்புறம் முக்கியமான இந்த 2வது பாயிண்ட் வந்து நான் முடிக்கல. ஸோ 2வது என்ன அப்படின்னா, எஸ் கவுன்சிலர் இல்லைன்ட்டா அப்ப நம்ம ஆளுங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டேஜில் வந்து எங்கெங்க மாஸ்டர்ஸ் இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க இதில் சோஷியல் மீடியா வந்துருச்சு. அதனால இவங்க இங்க போறேன்னு சொல்லிட்டாங்கனால ஐ கேன் கனெக்ட் வித் தம். ஸோ கனெக்ட் பண்ணோன்னா அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த இது ப்ராசஸ்ரா இதான் சிலபஸ்ன்னு எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ இப்படிதான் வந்துட்டு யாராவது ஒருத்தங்க அந்த
ஒரு நூல் பிடிச்சு போயிருப்பாங்க. இப்போ பேர்டு யூனிவர்சிட்டி ஒருத்தவங்க நூல் பிடிச்சு போயிருக்காங்க. இப்போ எனக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூருக்கு என்னோட கிளாஸ்மேட் வந்தா அவளை பார்த்து தான் காப்பி மாடியூல்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்த செமஸ்டர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்ளை பண்ணி. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு கோடு போட்டிருந்தாங்க. அந்த கோடை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு நான் வந்துட்டோம். ஓகே. ஆனா இங்க வந்தப்புறம் தான் நான் வந்து நிறைய ரியலைசேஷன் பண்ணேன். ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஓவர் ஸ்டடிட் இன் யூஎஸும் என்ன ரியலைசேஷன் நடந்தது அப்படின்னா, இது நான் ரவி சார்ஸ் கேட்ட கேள்வியோட கனெக்ட் பண்றேன். இங்கே நாங்க நிறைய தியரி படிச்சிட்டோம். ஓகே. எல்லா தியரியும் படிச்சிட்டோம். அஸ் யூஷுவல் காயத்ரி மேம் சொன்ன மாதிரி வி ஸ்டடிட் அஹெட் ஆஃப் தம். ஓகே. நிறைய தியரி படிச்சிட்டோம். ஓகே. ஆனால் வேர் வி லேக் அப்படின்னா அந்த தியரியை இப்போ டிரைவ் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா நான் டிரைவ் பண்ணுவேன். ஓகே. ஆனா அவன் டிரைவ் பண்ண மாட்டான். ஆனா எந்த இடத்துல ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வரணும்னு அவன் சொல்லுவான். அங்கதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகே. நான் இங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு வைக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. என்னை வந்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எங்க அப்ளை பண்ணுவேன்னு கேட்கல. ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் டிரைவ் பண்ணா 16 மார்க், சபைன்ஸ் லா டிரைவ் பண்ணா 16 மார்க், இப்படிதான் இருக்கே தவிர நான் சபைன்ஸ் லாவை எங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஐ மாஸ்டர் தியரி, பட் எங்கெங்க என்ன அப்ளை பண்ணணும்னு தெரில. ஓகே. வென் ஐ கம் ஹியர் த ரியலைசேஷன் ஸ்டார்டட். ஸோ அப்போ இங்கே நான் பார்க்குறேன், இங்கே என் கூட ஒருத்தன் லோக்கல் படிப்பான், அவன் கிட்ட பார்க்கும்போது அவன் கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்குறேன். ஓ இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணுறான். அப்போ ஓ இதை அங்கேருந்து நான் காப்பி பண்ணுறேன். நான் தியரி படிச்சிட்டேன், இப்போ இவங்க அப்ளை பண்ணுறான், அதை நான் காப்பி பண்ணுறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு செமஸ்டருக்கு 3 மாடியூல் தான் எடுப்பேன். ஏன்னா எங்களோட மாஸ்டர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே. நம்ம இந்தியன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி 1 இயர் 10 மாடியூல்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, ஐயோ நான் வந்து அடுத்தடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட வேணாம், நான் ஃபீஸ் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னா அதுக்கு லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் கொடுத்துருப்போம், அதை 5 முடிக்கணும். அந்த 5 மட்டும் டஃபா இருக்கும். மிச்சம் 5 ஈஸியா வந்து தியரி பேப்பர்ஸ் இருக்கும். நான் அவங்க சொன்னாங்கல்ல எங்க போய் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா அப்ளை பண்ணிக்கலான்னு, அது மாதிரி எம்பிஏல போய் ஒரு தியரி பேப்பர், மார்க்கெட்டிங்ல போய் ஒரு தியரி பேப்பர், அந்த மாதிரி 5 தியரி பேப்பர் எடுத்துக்கோங்க, 5 ஸ்பெஷலைசேஷன் எடுத்து டப்புன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல சார், ஓகே. அங்க ஆனா மட்டும் டிஃபர் ஆகுறேன். இங்க இருக்க நம்ம பசங்க அப்படி எடுத்தாலும் குவாலிட்டி வைஸ் பெஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா நோ நோ அதுக்கு அடுத்து நாங்க ஆன்சர் பண்றேன், நான் அடுத்து ஆன்சர் பண்றேன் அதுக்கு. ஓகே. ஸோ எங்க அடி வாங்குறாங்க நான் சொல்றேன். ஓகேவா. குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டுங்கிறீங்க. இப்போ நான் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றாங்க, எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஐ கெட் இன்டர்ன்ஷிப் லைக் வித் கவர் லெட்டர் ஃப்ரம் போத் இந்தியன்ஸ் அண்ட் லோக்கல்ஸ். ஓகேவா. இந்தியன்ஸ் எப்படி எனக்கு அப்ளை பண்றான்னா, எனக்கு ஜாவா தெரியும், நான் இந்த வெப் பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேங்கிறான். ஹி நெவர் கேர் டு ரீட் வாட் மை கம்பெனி டஸ். no, அவங்க வந்து எனக்கு ஜாவா தெரிஞ்சவன் இந்தியன்ஸ் அமெரிக்கால பேசிக்கா படிச்சவங்களா? இல்ல இந்தியால பேச்சுலர் பண்ணிட்டு இங்க மாஸ்டர் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்க்ளூட் பண்ணாதீங்க. நம்ம இந்தியன்ஸ் இங்க படிக்கிறாங்க, அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்கன்றது. ஏன்னா இங்க வரவங்க மாஸ்டருக்கு தான் வருவாங்க நம்ம ஆட்கள். நாங்க பேசுனது வந்து சரி ஓகே, பேச்சுலரே வச்சுக்கோங்க சார், பேச்சுலரே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஹை ஸ்கூல்ல இருந்து பேச்சுலர் அவங்களே நான் பார்த்திருக்கேன். பேச்சுலர்ஸ் மோஸ்ட்லி இங்க வர மாட்டாங்க, எம்எஸ் தான் வருவாங்க 80. பட் இங்க படிக்கிற பசங்களை தான் நான் சொன்னேன் ஈஸியா முடிச்சிருவாங்க. நம்ம அங்க இருந்து இங்க பிஎஸ்ஓ எம்எஸ்ஓ படிக்க வரவங்கள நான் சொல்லல. இல்ல புரியுது? அவங்க இங்கே வந்து இங்கேயே வளர்ந்த இந்தியன்ஸ் இருக்காங்களா, அவங்கள தான் நான் சொன்னேன் நம்ம பசங்க சீக்கிரம் முடிச்சிடுறாங்க, நிறைய எடுத்து படிக்கிறாங்கன்னு. அங்க இருந்து பிஎஸ் எம்எஸ் படிக்க வரவங்கள சொல்ல, அவங்க 2 இயர்ஸ் தான் படிக்கிறாங்க. 2 இயர்ஸ் படிக்கிறாங்க. ஓகே. அப்ப அவங்க எனக்கு லோக்கல் தான். நீங்க அங்க வளர்ற இந்தியன்ஸ் வந்து ஐ ட்ரீட் இட் அஸ் லோக்கல், தே ஆர் நாட் இந்தியன்ஸ். நான் சொன்னது ஈவன் வேற. தோ தேர் ஆரிஜின் இஸ் இந்தியன்ஸ், தே ஆர் லோக்கல்ஸ். நான் சொன்னது நீங்க புரிஞ்சிக்கல. நான் சொல்றது இப்போ நீங்க சொல்லிட்டு நீங்க பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்தியன்ஸ் ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இப்போ நார்த் இந்தியன்ஸே இங்க இருக்கிறவங்கலாம் நம்ம எங்களை பார்க்கும்போது உடனே கேட்பாங்க எப்படிப்பா இந்த சவுத் இந்தியன்லாம் இவ்வளோ படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்றது இந்தியன்னா இந்த ஒரு படிக்கிறது இருக்குல்ல, இப்போ இவங்க வந்து பெருசா மேத்ஸ் போட மாட்டாங்க, நான் தவறா சொல்லலை. நம்மளுக்கு மியூசிக் வராது, இவங்களுக்கு மியூசிக் வரும். இவங்களுக்கு மேத்ஸ் வராது, நம்மளுக்கு மேத்ஸ் வரும். அந்த பேசிக் குவாலிட்டியை நான் சொன்னேன் நான். மேம் நம்ம வந்து இண்டிவிஜுவலா இது கம்பேர் பண்ண முடியாது மேம், அதுக்காக தான் ஐ பெக் டு டிஃபர். வி கோ வித் த டேட்டா. மாதிரி இருப்பாங்க. இல்ல சதீஷ் ஒன்று செய்யலாம். சதீஷ் உங்க உங்க இது வந்து நம்ம பிறகு வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய டைம் ஆயிடுச்சு. இல்ல இட்ஸ் ஓகே, நான் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட் தட். ஓகே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை மட்டும் நான் சொல்லணும். அப்ப இங்க வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸோட ஃபீஸை சேவ் பண்றேன்,
இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் என்னோட இதே போறேன். நான் எடுத்துக்கிட்டது அவங்க தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ஆர்கியூ தட் ஒன். ஸோ அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு ஐ வாண்ட் ஹைலைட் இட். ஓகே, ஸோ அப்ப என்ன நான் பண்றாங்க என்ன சொல்ல அப்படின்னா, வந்தேன், அதுக்குதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிங்கப்பூர் டாக்குன்னு வச்சுட்டு அதை பேசணும்னா அது ரிலவெண்டா நோ, இருக்கும். இது நான் யூஎஸ் தான் சார் பேசுறேன். யூஎஸ்ல படிச்சவங்களை பத்தி தான் நம்ம பேசுறேன். ஓகே ஓகேவா சார்? ஏன்னா ஐ ஹேண்ட்லிங் யூஎஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிங்கப்பூர். ஓகே ஐ ஓகே ஹேண்டில் யூஎஸ், ஓகே ஐ ஹேண்டில் யூரோப், ஓகே எல்லா இடத்துலயும். அதனால நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் த யூஎஸ் இன்டர்ன்ஸ் விச் ஐ எம் ஒர்க்கிங். நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன், ஆன்போர்ட் பண்ணுவேன் யூஎஸ் இன்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அப்போ மெயினாக பார்க்குறவங்க என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும்னு வந்துடுறாங்க. ஸோ தே ஃபெயில் மிசரபிளி தேர். ஏன் அப்படின்னா, அப்புறம் நான் கேட்கறது இவ்வளவுதான், நீ படிச்ச 10 மாடியூல காட்டுன்னு. 5 மட்டும்தான் கோர் இருக்கும், மிச்சம் 5 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தியரி பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் படிச்சேன்னு நான் கேட்டேன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி பீப்புளை பார்த்துருக்கேன். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிற. நீ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னா கோ அண்ட் டூ சிஎஸ், டூ இட் ஸ்லோலி லைக் ஹவு த லோக்கல்ஸ் டூ. ஏன் அப்படின்னா, ஒரு மாடியூல் இப்போ நான் 2 hours எடுக்கிறேன் அப்படின்னா, டீச்சர் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே ப்ரீ ரெக்வசிட் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரீ ரெக்வசிட் படித்து ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஒரு 8 hours ஆகும். நான் 2 hours போயிட்டு வந்தேன்னா, அவங்க மிச்சம் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்கிங்க்கு இன்னொரு ஒரு 8 hours. ஸோ டோட்டலாக ஒரு மாடியூலுக்கு ஐ நீட் அலோகேட் 20 hours. அப்போ யூ கேன் ஹேவ் 2 to 3 60 hours தான் பண்ண முடியும் ஐடியலாக. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்டேட் ஆன் தட் ஃப்ரண்ட். லைக் ஒய் லோக்கல்ஸ் சூஸ் லெஸ் மாடியூல்ஸ், வேற இங்கேருந்து வரவங்க சூஸ் ஹையர் மாடியூல்ஸ், நிறைய மாடியூல் எடுத்து முடிக்கிறாங்க அப்படின்னு. குட் 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 இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு ப்ரோக்ராம், தனி ப்ரோக்ராமே பண்ணலாம். சிங்கப்பூர் ரெக்ரூட்மெண்ட் வித் அதர் கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போடலாம். வாங்க ரவி சார், எதுவும் சொல்ல வரீங்களா? இல்ல அதான் சிங்கப்பூர் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இன் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு தனியா பேச வைக்கலாம். டைட்டில் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு சார் ரவி சார். ரொம்ப மகிழ்ச்சி. வேற கல்யாணி மேடம் என்ன பேசுறீங்களா? கல்யாணி மேடம். வணக்கம் சார். இல்ல வணக்கம். கேட்டுட்டு இருந்தேன். இவருதான் மோஸ்ட்லி ரொம்ப இதா கேட்டாரு. சரியா, அதாவது டிராவல்ல இருக்கோ, வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஆமா சார், ஆமா சார். இவரு தெரியாம வீடியோ வேற ஆன் பண்ணிட்டாரு, அது ஒண்ணுதான் சார். இல்ல எனக்கு வீடியோ ஒரே ஒரு ஆன் ஒரு பண்ணியிருந்தாலும் அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே சார். இல்ல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணுமா இருந்தது. இப்போ அங்க வந்து இப்ப இவரு சொன்னாரு இல்லைங்களா, அங்க படிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு அதை வந்து அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டீச் பண்ணுவாங்க, அதனால வந்து நல்ல நாலேஜ் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு இங்க வந்து எனக்கு தோன்றது, அதாவது இங்க வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இல்லைங்களா. இப்ப ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் சொன்னாரு, அதை பத்தி எனக்கு தெரியாது, அதெல்லாம் சொன்னார். அப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது இல்ல, நம்மளுக்கு வந்து அங்கங்க நம்ம இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம டச் பண்ணிடுறோம்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நம்மளது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்களா? அதனாலதானே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. என்னங்க சார்? அதனாலதானே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட் சார். புரியல சார், சாரி. அதனாலதானே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா சார், நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஒரு டேலண்ட் வந்துருதோ அப்படிங்கறது என்னது. இவரே பதில் சொல்றாராம் சார், ப்ளீஸ். ஆமா, அவர் தான் கரெக்ட் சார். இதுல மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதே பாயிண்ட் தான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் இஸ் சோ ஹை, அதனால வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் முடியுமா அப்படிங்கறது வந்து அந்த ஸ்கூல் அல்லது காலேஜ் டிசைட் பண்ணணும். ஆனா இங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். அது யாருமே இன்வால்வ் ஆகுறது இல்லை. ஒரு சில இன்ஸ்டிடியூட்ல மட்டும் இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மெயின் இது வந்து இப்ப கல்யாணி சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னம்னா, இப்ப பிஎஸ்சி நம்ம படிக்கிறப்ப காலேஜும் சரி, நம்ம வந்து இன்டெப்த் ஸ்டடி, இன்டெப்த் தியரி ரொம்ப படிப்போம். படிக்கிற ப்ராக்டிக்கலும் பண்ணுவோம். பட் அந்த ப்ராக்டிக்கலுடைய யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் யூஎஸ். பிஎஸ்சி படித்தாலும் சரி, எம்எஸ்சி படித்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேப்பர் அனுப்பிச்சாங்க வசந்தி மேடம், அவங்க சன்னு வந்து பிஎஸ்சில படிச்சது. அது ஆக்சுவலா வெரி சிம்பிள். ஆனா அதை படிச்சுட்டோம் நம்ம. ஆக்சிடேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம படிச்சிருவோம், தியரி தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே தியரியை வந்து மேனிஃபெஸ்டோ பண்ணி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன இம்ப்ளிகேஷன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போடைய பேசிக் ரிசர்ச், பேசிக் ஐடியா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கலி. அதுதான் they will understand better, மெத்தடாலஜி இஸ் இம்ப்ரூவ்டுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை.
That's all, sir. I differ. கல்யாணி மேடம், I differ. அதாவது இல்லைங்க, நீங்க வந்து கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா, கான்செப்டை இங்க ஏர்லி ஏஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லா கான்செப்டையும் பிசிக்ஸ் 1ல இப்போ ஹைஸ்கூல் எடுக்கும்போது அவங்க பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எடுக்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்துடுறாங்க. நியூட்டன் லா சரி, இந்த பேசிக் எல்லாம் சொல்லி தந்துட்டு தான் அவங்க போறாங்க. அது சொல்லி தராம இல்ல, அவங்க சொல்லி தராங்க அவங்க. ஆமா மேடம் சொல்லி தராங்க. பட் ஸ்டில் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பேஸ். அதுக்கப்புறம் வந்து பசங்க மேபி தே கேன் லைக் கோ டெப்த். யாருக்கு வேணுமோ அவங்க வந்து டீப்பா போய் அந்த கத்துக்கலாமோ டெப்த் தோணுச்சு போறதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல அங்க மெயினா. அதுதான் மெயின் ரீசன். அவங்களுக்கு வந்து அது ஒண்ணு இருக்கு. அந்த டெப்த்துக்கு போய் அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு ப்ரொஃபஸர்ஸுக்கும் நிறைய அதாவது அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை, லேப் இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாததுனால அவங்க வந்து ஹேண்டிகேப்ட் ஆயிடுறாங்க. அங்க நீங்க தியரி படிக்கிறீங்க, அதை வந்து புரிஞ்சு சொல்றதுக்கு உங்களுக்கும் முடியல, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முடியல. இப்போ வந்து என்னோட மெடிக்கல் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராஸ் செக்ஷனல் அனாட்டமின்னு நான் டீச் பண்ணுறேன்னு வச்சுங்க. அது நான் 14 வருஷமா டீச் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கிளாஸுக்கும் ஒரு பிரெயின் அனாட்டமி நான் டீச் பண்ணேன்னா, அன்னைக்கு சாயங்காலம் அவங்க கையில் ஒரு பேப்பர் இருக்கும். அதை கொண்டு போய் லேபில் போய் அவங்க ஒரு பெரிய சிமுலேஷன் கட்டு இருக்கும், பாடியை சிமுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அவங்க போய் என்னெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன் அதை அவங்க கண்டுபிடிச்சி அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது அப்ளிகேஷன் ஆகிடுது. இப்போ படிக்கிறாங்க, அதை போய் நேரில் அவங்க பார்க்குறாங்க. எப்போ சாதாரண எக்ஸ்ரே காலேஜ்லேயே இதை பண்ணுறோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு வந்து இதுதான் தெரியுது. அந்த ஃபெசிலிட்டி நம்ம ஊரில் இன்னும் வரல. அந்த ஃபெசிலிட்டியோ அந்த அப்ளிகேஷன் இல்லை. நான் தியரியை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். தியரியை மட்டும் சொல்லி கொடுத்தா நீ மேம், ஆனா எனக்கு மேம் இப்ப நீங்க சொன்னீங்க பாடி வந்து இது பண்றான்னு சொல்லிட்டு, அது உண்மை பாடிங்களா அல்லது இல்ல சிமுலேஷன். அது ஒரு ஆர்டிபிஷியலா பெரிய மேடம்? மெஷின் இருக்குங்க. அந்த ஒரு பெரிய ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஓகே. அந்த டேபிள்ல வந்து நீங்க வந்து இன்னைக்கு பிரெயின் படிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரெயின் 3Dல உங்களுக்கு பெரிய டிவில போட்டு கொடுத்துரும். அது லேபே அப்படி இருக்கும். அந்த 3Dல நீங்க வந்து அந்த பிரெயினை பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு 10 இது கொடுத்துருப்பேன். அங்கேயே நான் இமேஜ்ல நான் வந்து பாயிண்ட் எனக்கு ஆக்சஸ் உண்டு. அதுல பாயிண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஆன்சரை அவங்க வந்து அதுல எழுதி கொண்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு படிச்சிருக்காங்க, மத்தியானம் லேபுக்கு போறாங்க. லேப்ல அவங்க வந்து நான் பாடியை கட் பண்ணல, நேர ஒரு கடாவரை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஆனா அந்த பிக்சர் அவங்க அப்படியே பார்க்குறாங்க கிராஸ் செக்ஷனில். சரி, இந்த ஃபெசிலிட்டி எங்க இருக்கு நம்ம ஊர்ல? எங்க இருக்கு? இல்ல. அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்க அது இல்லம்மா. ஆனா வந்து அது இல்ல. எனக்கு வந்து கிளியர் கட்டா எனக்கு தெரியல எத்தனாவது வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல வந்து அவங்க பேஷண்ட்ஸ் பாக்குறதுக்கு இல்லம்மா. நான் அது இங்க சொல்றேன். இங்க வந்து எனக்கு கிளியரா தெரியல எத்தனாவது வருஷத்துல வந்து பேஷண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் ஐ திங்க் தே ஆர் நாட் அலௌடுன்னு நினைக்கிறேன். தியரி மட்டும்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர்ல இருந்து நம்மளோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறனால அது ஒரு அட்வான்டேஜா அங்க நம்ம வந்து அங்க போய் பார்க்க ஆரம்பிச்சிருமா, ப்ராக்டிக்கலாவே பாக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. இல்ல அவங்க வந்து பண்றாங்க. இப்போ என்னோட வீட்டுல நிறைய பேர் டாக்டர்ஸ் இந்தியால. ஓகே, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க போய் பண்றாங்கங்க, இல்லைன்னு சொல்ல. பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கனால கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊர் டாக்டர்ஸ்க்கு நிறைய ஜாஸ்தி. அதுதான் சொல்ல வரேன். இப்ப ஜிஹெச்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லைங்களா? உங்களுக்கு அது வந்து ஒரு நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் தானே. இல்ல பிளஸ் பாயிண்ட் தான். அதுல என்ன ப்ராப்ளம் சொல்றேன், அதாவது அவங்களுக்கு கிளினிக்கல் சைட்ல நிறைய கிடைக்குது. இப்போ அதே இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் எம்பிபிஎஸ் முடிக்கும்போது அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஃபீவருக்கோ இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அது மெடிசன் கொடுக்கறதுக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுலாம் அவங்களுக்கு தெரியுது. நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. இது நீங்க சர்ஜரிக்கு போன்றீங்க, சர்ஜரி ரெசிடென்ட்டா இருக்கிறீங்க, எம்எஸ்சி மாஸ்டர்ஸ் சர்ஜரிக்கு போறாங்க, எம்டி மாதிரி எம்எஸ் போறாங்க. அந்த எம்எஸ் போயிட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க சொன்னது, அவங்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு 7-8 பேர் இருந்தாங்கன்னா சும்மா எட்டி தான் பார்க்க முடியும், நீங்கள் பேஷண்ட்டை தொட முடியாது. நீ சர்ஜரி பண்ணுவாங்க, நான் எட்டி தான் பார்த்துருக்கேன் பெரியம்மா. நான் அப்புறம் அந்த பையனே இங்கே வந்தான், அவனே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, எட்டி தான் பார்த்துட்டு எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு மேடம். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம பாப்புலேஷன் அதிக ஹெவி ஒண்ணு. இப்ப யூஎஸ்ல பாப்புலேஷன் கம்மி, ஆனா வந்து இங்க ஒரு ஆபரேஷன் சர்ஜரினா இமீடியட்டா பண்ணிடுவாங்க. யூஎஸ்ல ஏன் இமீடியட்டா பண்ண முடியல? ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு
ஒரு சார் அது ஸ்பெஷல் இன்னொரு பாலிசி சார். அது அது அந்த மேடம் அது வந்து திஸ் இஸ் நாட் பிராக்டிகலி ஒரு பேஷண்ட், அதாவது எனக்கு இன்னிதான் பண்ணிதாகணும்னா பண்ணி ஆகணும். அப்போ அந்த டைம் டிலே வந்து வை இது வந்து இங்க பாசிபிள், இந்தியால பாசிபிள். இந்தியால நீங்க எமர்ஜென்சினா டக்கு டக்குன்னு ஒரு வாரத்துல போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறாங்க, அருமையா பண்ணிடுறாங்க. பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம். பட் பிராக்டிக்கலா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் சக்சஸ், சார் ஒண்டர்ஃபுல்லா இருக்காங்க, ஸ்டூடெண்ட் நல்லா இருக்காங்க, இல்ல நம்ம இப்ப வர எஜுகேஷனை பேஷண்ட் பத்தி எல்லாருமே இருக்காங்க, இமிடியேட்டா நடக்குது. இது வந்து மத்த எல்லா கண்ட்ரிலயும் யூரோப்பும் சரி வெஸ்டர்ன் கண்ட்ரில, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் மேடம். அந்த மேடம் வெஸ்டர்ன் கண்ட்ரில இந்த அப்பாயின்மெண்ட் டிலே ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்றது நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா பாப்புலேஷன் கம்மி எல்லா கண்ட்ரிலும். நம்ம இதுல எவ்வளவு க்ளோடு வந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம். இங்க அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் வெல் எக்யூப்டுன்ற பட்சத்திலையும் எல்லாம் இருக்கிற பட்சத்திலையும் பட் இமீடியட்டா பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த பேஷண்ட் செத்து போயிட்டானா என்ன பண்ணுவாங்க? there is a question இல்ல, இந்த கொஸ்டின் இருக்குல்ல சார். அதுக்கு ஏஎன்டின்னு இருக்கு சார். நீங்க நான் ஏஎன்டி சொல்றேன் போனீங்க சார். எமர்ஜென்சினா யூ கேன் கனெக்ட் டு த ஸ்பெஷலிஸ்ட் கரெக்ட். இமிடியட்லி. எப்போ அதாவது பாதி விஷயம் தெரியாம தான் எப்போ அவன் வந்து உடம்பு முடியாத இருக்கிறப்போ இருக்குதா? உடம்பு ஆமா முடியலன்னா நான் ஏஎன்டி போயிடுவேன் சார். ஐ கெட் ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இமிடியட்லி சார். ஏஎன்டி immediately. போனா யூ கெட் இட். இங்கேயும் நீங்க அப்படிதாங்க. சும்மா ரெகுலர் செக்அப்னா யூ வில் வெயிட் இட் அப். கோ ஹெட் மிஸ் மேம், நீங்க சொல்லுங்க. இல்ல அது நான் இங்கேயும் சொல்லல. அப்படிதான். நான் எமர்ஜென்சி சொல்ல சார், சரிங்க. சொல்லுங்க மேடம். எமர்ஜென்சி இம்மீடியட் அட்டென்ஷன், இம்மீடியட் ட்ரீட்மெண்ட். நீங்க இன்சூரன்ஸ் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இம்மீடியட் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி வேணா இம்மீடியட்டா பண்ணிடுவாங்க, ஓகே பண்ணுவாங்க பண்ணுவாங்க. சரிங்க. ஓகே. ஓகே நீங்க மேடம். நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு டாக்டர் பார்த்துட்டே, ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாம் ஸ்மூதா நடக்கும். இங்க ஸ்மூதா, அவ்வளவு ரைட். ஸ்மூதா. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இல்ல கரெக்ட் மேடம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா இல்லம்மா, சார் என்ன கேக்குறாருன்னா, ஆக்சுவலா இப்ப வந்து அது எமர்ஜென்சியா இல்லையாங்கிறத வந்து அந்த செல்ஃபா தான் டிசைட் பண்ண டாக்டர் பார்த்தா முடியும். தானே. சார் இல்ல சார், அப்படி இல்ல, அப்படி இல்ல. இல்ல, ஓகே நிறைய பேர் வந்து மேடம் ஒரு நிமிஷம் மேடம். என்னோட சிஸ்டர்ல அங்க இருக்கா மேடம். அவளுக்கு 3 இயர்ஸ், அவ போய் 10 வருஷம் ஆகுது. அவளுக்கு தலையில ஒரு வலி கண்டினியூஸாவே இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. இது வரைக்கும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க கல்யாணி மேடம் சொன்னதும் நீங்க நீங்க வேற மாதிரி கேக்குறீங்க. கல்யாணி மேடம் சொன்னதை நான் அக்செப்ட் பண்றேன், அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஊர்ல இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல வரேன். அவளுக்கு பெயின் தாழ முடியல. ஆனா வந்து அவளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே ரொம்ப டிலே ஆச்சு. எஸ், புரியுதுங்களா? அதான் இது வரேன் இஸ் சார். நாட் ஃபர்ஸ்ட் டைம். செவரல் டைம்ஸ் அவளுக்கு அந்த பிரச்சனை வந்தது. அதான் சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதான் நான் ஒரே நிமிஷம் சொல்றேன் சார். இப்ப கல்யாணி மேடம் சொன்னதும் அதுதான். என்னன்னா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, கொரியா இவங்க தான் இருப்பாங்க. சைனீஸ் மோஸ்ட்லி இவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆஹ் என்ன விஷயம்னா நம்ம இப்போ நீங்க சொல்றபடி நான் இதை வந்து தவறா என்னன்னு தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஊர் டாக்டருக்கு விட்டவங்க தான் மத்தவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரு டாக்டர் நம்ம ஊர் டாக்டருக்கு விட்டவங்க தான் மத்தவங்க எல்லாம். ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே பெருசா அவங்க வந்து கன்சல்டேஷன் வந்து ஏனோ தானோன்னு பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. பட் நான் புரிஞ்சுக்கிறேன், நம்மளோடது வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, உடனே பார்ப்பாங்க, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். பட் ஸ்டில் நான் வந்து இந்தியன் டாக்டர்ஸ் மேல டிசப்பாயிண்ட் தான் எப்பயுமே நம்ம ஊர்ல. பட் ஸ்டில் அது ஒரு பக்கம் இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்லல. நான் இல்லைன்னா சொல்ல வரல. டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதையே தான் நானும் சொல்றேன். டிசப்பாயிண்ட் இருந்தாலும் பட் ஓவராலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பார்க்கறது இல்லைன்னா நானும் நினைக்கிறேன். இல்ல அது இருக்கு. கொஞ்சம் அமிதா மேடம் ஏதோ சொல்ல வந்தாங்க. வாங்க மேடம். இதுல படிச்சிருக்காங்க பட் நாட் எஃபெக்டிவ் இல்லைன்னா. அமிதா மேடம் என்னோட பேரன் சார் இப்ப இந்த வருஷம் +2 முடிச்சிருக்கான் பாருங்க. அவன் வந்து அமெரிக்கா போன அப்புறம் தான் கன்சீவ் ஆனது. அவங்க அம்மா அங்க போனதுக்கு பிறகுதான் 7வது மாசம் செக் பண்ணிட்டு சார் அந்த பையனுக்கு மூளை வளரவே இல்லை. அவன் இதுவே க்ளோஸ் ஆகல, இதுவே க்ளோஸ் ஆகல. உடனே அபார்ஷன் பண்ணணும்னு 7வது மாசம் அங்க சொல்லிட்டாங்க சார். உடனே அது ஒண்ணு அழுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, மாசத்துல இருந்தே நான் கொண்டு போய் காட்டிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே நீங்க இங்க அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து எக்மோருக்கும் பக்கத்துல ஒரு இடத்துல போய் நாங்க அந்த ஸ்கல் எக்ஸ்ரே அந்த என்னென்னவோ அந்த ஸ்கேனு அது இது எல்லாம் எடுத்தோம் சார். டாக்டர் சரோஜான்னு ஒரு அம்மா அவங்க தான் சார் பார்த்தாங்க.
ஒண்ணும் இல்ல சார், நல்லபடியா பிறந்தான் சார் அவன். அது மட்டும் இங்க அழைச்சிட்டு வராம நாங்க இருந்திருந்தோம்னா அங்க வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா இங்க இப்ப பாருங்க சார், +2 முடிச்சுட்டு இப்ப விஐடில போய் ஜாயின் பண்ணிட்டான். இத என்னன்னு சொல்றதுன்னா அந்த மாதிரி அது இருக்கு மட்டும் இல்ல மேடம். அதுதான் விஷயம். என்னன்னா நாங்க நிறைய இங்க பேர் உட்காந்து சார் நாங்க இங்க உட்காந்துக்கிட்டு அழுகுறோம், அது மட்டும்தான் இருக்கு. அதுவும் அவங்க வீட்டுக்காரர் தான், வீட்டுக்காரர் ஆபீஸ், அது மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் அழுதுகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு சார் அது. இல்ல, நான் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை நான் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு காரணம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 20 வருஷத்துக்கு மேல அங்க இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, இப்ப யூரோப் கண்ட்ரில இருக்காங்க. இல்ல சார் இப்ப கூட சார் கம்ப்ளைண்டிங் திஸ், இந்த கம்ப்ளைண்ட் இருக்காங்க. எதனா பிரச்சனை கடைசியில வேற எங்க வராங்கன்னா இங்கதான் வராங்க. இன்னொன்னு சார் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஈவன் இன்க்ளூடிங் மை சிஸ்டம்ல. இந்த விஷயத்த சொன்ன Sir, I உடனே beg to disagree on this one alone, sir. அந்த டீடைல்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, எந்த டாக்டர் இத பார்த்தாங்கங்கிற டீடைல்ஸ் இருந்தா கொடுங்கம்மா. உமாவோட அண்ணி சொல்றாங்க, என்கிட்ட கொடுங்கம்மா, அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லுது. கேஸ் போட்டா எக்கச்சக்க பணத்தை வாங்கலாம் அவங்க மேல அப்படின்னு. நான் சொன்னேன், கேஸும் வேணாம், ஒண்ணும் வேணாம், எங்க பிள்ளை நல்லா இருக்கிற வரைக்கும் ரைட்டு, நீ ஆளை விடுமா நீ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி அவங்களுக்கு சார் தலையில ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணும் போதும் ரொம்ப பிரச்சனையாச்சு சார் அந்த ஊர்ல. எதுனாலும் பயந்துகிட்டு இங்கதான் சார் ஓடி வராங்க அவங்க. அந்த அளவுக்கு இருக்குது. கூட இங்க வந்துதான் ப்ராப்பரா கண்டுபிடிச்சாங்க என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாங்க. 10 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுதா. இங்க இன்னும் 2 நியூரோ சர்ஜன் பார்த்தாங்க, இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னோட நெய்பர் என்னோட வீடியோல கூட போட்டிருக்கேன் பாருங்க, ஹாலோவீன்ல அவங்க யூஎஸ்காரங்க, அவங்களுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு தப்பா பண்ணிட்டாங்க. ஐயோ, அவங்க திரும்ப இவங்க தான் திரும்பி பே பண்றாங்க, இல்லைன்னா ஷூ பண்ணும். அது இவங்களால முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி சிங்கிள் உமன், அவங்க அது பண்றாங்க. பட் அவங்க போனது ஒரு அமெரிக்கன் டாக்டர் தான். என்னோட நெய்பர் என்னோட வீடியோல முடிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். அப்புறம் பேசிக்கலாம் தனியா. டைம் ஆயிடுச்சு. சதீஷ் ஏதோ சொல்லணும்னாரு. ரிலேட்டடா நீங்க டாபிக் மாறி பேசிட்டீங்க சார். ஆமா, இட்ஸ் ஓகே. என்ன சொல்லுங்க டாபிக் ரிலேட்டடா சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. ஓரியன்டடா தான பேசிட்டு இருந்தோம். சும்மா சொன்னேன். இல்ல இப்போ நான் யுஎஸ் வந்திருந்தேன், H1B வந்திருந்தேன். நான் வசந்தி மேம்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஏற்கனவே கேட்டதுதான். என் பையன் 3 இயர்ஸ் டிகிரி படிச்சிருந்தான். நான் அவனை H4 டிபெண்ட்ல கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா அங்க காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு ப்ராப்பர் ப்ரொசீஜர் தெரியல. போயெல்லாம் கேட்டோம், பட் அவங்க நிறைய அந்த கிரெடிட் சிஸ்டம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பினான்சியல் அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பரா. நம்ம இங்கேருந்து வெல் பிளான்டா போகணும் அப்படின்னா நம்ம யாரை இங்கேருந்து போறதுக்கு ஏன்னா அந்த எஸ்ஓபி சதீஷ் சொன்ன மாதிரி எஸ்ஓபி வேணும், மற்ற காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட இருந்து லெட்டர் வேணும், அதெல்லாம் வாங்கி எடுத்து. ஆனா அங்க இந்த 3 இயர்ஸ்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஸ்கோர் வேணும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்தது. பிளஸ் என்ன அமௌண்ட் நம்ம அங்க பேங்க் பேலன்ஸ் காமிக்கணும், அந்த டீடைல்ஸ் தெரியாம இருந்தது. ஃபார் சம் ரீசன் நான் அங்க இருக்க முடியல, நான் கிளம்பி வந்துட்டேன், அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அங்க அந்த எஜுகேஷனே என்னால கொடுக்க முடியல. இங்கேருந்து போகும்போதே நம்ம தெரிஞ்சு போனோம்னா வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் வி நீட் டு ஃபாலோ. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே தரவுல எல்லாம் பண்ணிடுவாங்க. உங்களோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்மளோட மார்க் லிஸ்ட் அனுப்பிச்சோம்னா அதை அவங்க வேல்யூவேட் பண்ணி என்னென்னலாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் போகும்போது அவன் அப்பதான் டிகிரி முடிச்சிருந்தான். ஏன்னா எனக்கு H1B ப்ரெஷர்னால நான் போனேன். அவனுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே வந்தது. நம்ம அங்க அப்ரோச் பண்ணணும்னா அவங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் வேணும், கன்சாலிடேட்டட் வேணும். இப்ப வரைக்கும் அவனுக்கு வரல. சோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணினேன். இல்ல நீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முந்தையே நீங்க அப்ளை பண்ணணும். இது ஆன் த ஸ்பாட் போய் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அவங்களோட அட்மிஷன் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே முடிச்சிடுறாங்க. டிசம்பர்ல முடிஞ்சிடும் அட்மிஷன். அடுத்தது மேல ஒரு அட்மிஷன் இருக்கும். நீங்க ஒரு வருஷத்துக்கு முந்தி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்க அங்க போய் சரியா போகணும்.
கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு மெயில் ஆமா, பண்ணிடுவாங்க. நீங்க எந்த காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க ப்ரீ ரெக்வசிட் என்ன, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்து நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க அதுதான் அவங்க அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்க கொடுத்ததுல இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ், சர்டிபிகேட் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நமக்கு காலேஜ்ல இருந்தே வராம இருந்ததுனால அதை ப்ரொசீட் பண்ண முடியல. அது எப்பவுமே 1 இயர் முந்தி நீங்க அப்ளை பண்ணணுங்க. நம்ம ஊர் மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு போய் காலேஜ்ல போய் நின்று அட்மிஷன் பண்ண கிடைக்காது. முடியும். 1 இயர் முந்தியே நீங்க சார் நெக்ஸ்ட் சார் மேம் சுரேஷ் நீங்க பேசுறேன் எடுக்க. கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட் நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன்னா கன்சால்டேட்டட் அவங்களுக்கு தெரியும் 1 இயர் கழிச்சு தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது எடுத்துட்டு டெம்பரரியா போயிருந்தேன் தே வில் சதீஷ். டேக். ஆக்சுவலா எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா அவனுக்கு 3 செமஸ்டர் தான் வந்தது. 6 செமஸ்டர் மார்க் வேணும் இல்லையா? அவங்களுக்கு எல்லா டேட்டாவுமே ஆமா பார்ஷியலா இண்டிவிஜுவல் இருந்தது. இப்ப செமஸ்டர். வசந்தி மேம் சொல்ற மாதிரி 1 இயர் முன்னாடி நம்ம பிளான்டா இருந்தா மட்டும்தான் பண்ணிருக்க ஆமா முடியும். அது வந்து என்னோட ப்ரெஷர்னால நான் அவனை கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாரும் என்ன தப்பா கைட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நான் வசந்தி மேம்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். துரை சார் உங்க நம்பர் கொடுத்து நான் ஒரு தடவை உங்களுக்கு அங்க போன உடனே பேசிருக்கீங்களா? ஆமா, ஓ, அது எனக்கு வந்து துரை சார் இப்ப ரீசெண்டா சொன்னாரு, நீ ஒரு மேம் கிட்ட பேசுனல, அது இந்த MOM வசந்தி மேம் தான் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்குமே அது தெரியாது நம்ம நீங்கன்னு டீம்ல சொல்லி. துரை ராயப்பன் ஒருத்தர் 2 பேர் ஞாபகம் இருக்காங்க மேடம். துரை ராயப்பன் அபுதாபில இருந்தாரு. நம்ம விஜய் பாய் கூட வருவாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வசந்தி மேடம் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்க. துரை ராயப்பன் அவர் தான் கொடுத்திருக்காரு. அவர் உங்க நம்பர் கொடுத்துட்டு நம்பரை அதுக்கப்புறம் கொடுத்து நான் சொல்லும் உங்கள்ட்ட வந்து பொழுதுதான் அந்த வசந்தி மேம் தான் இதுன்னு சொல்லி சொன்னாரு எனக்கு. ஓகே ஓகே முடிச்சுக்கலாம். வெரி குட். ரவி சார் எதனா சொல்லணுமா? இல்ல சார், ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நீங்க damage. மறுபடியும் வந்ததுக்கு. ஒரு நல்ல டிஸ்கஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷனா போச்சு. நல்ல ஒரு அருமையான டாக்கு. நம்ம இனிஷியேட்டிவ் நம்ம காயத்ரி எடுத்தாலும் வசந்தி மேடம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ஸ்ரீதர் சாரும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. போதலைன்ற குறைக்கு ரியாலிட்டி என்னன்றது சதீஷ் வந்து கொடுத்தாரு. அவருக்கு ப்ராக்டிக்கலா வந்து பாக்குறாரு ஸ்டூடெண்ட்டை. அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். ஐ திங்க் சதீஷ் கிட்ட இன்னொரு டாக் இந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். அது நான் பேசுறேன் சதீஷ் கிட்ட நிச்சயமா. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம காயத்ரிக்கு, வசந்தி மேடம், ஸ்ரீதர் சார், சதீஷ் 4 பேருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். தலைப்பு கொடுத்த ரவிக்கு நன்றி சொல்ல. அதான் தலைப்பு அவர்தானே கொடுத்தாரு. அது சார் சொல்லுங்க. வந்து சொல்லுங்க சார்.